ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितां तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान सागण ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिंधो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्ते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. ஸோ வந்து நம்ம நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செகண்ட் ஸ்லோகா இல்லையா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்லோகா யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? பேச்சின் வேகம், மனதின் வேகம், கோபத்தின் வேகம், ம் அவற்றின் தூண்டுதல், அதை பத்தி பார்த்தோம். ஓகே. வாச்சோ வேகம், மனசோ வேகம், ஜிக்வா வேகம், உதரப்பிரஷ்ட வேகம், இதோட இது எல்லாமே பார்த்தோம். கடைசியில வந்து சர்வான் அபிமான் பிரதிபிம்பிச்ச. ஸோ எல்லாத்தோடைய வேகத்தை வந்து குறைக்கிறதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பிரபுபாத் இந்த இந்த பொருளுள்ள மெயினா என்ன சொல்ல வர்றார், அதாவது வந்து அந்த அந்த வேகங்கள், அதாவது ஏர்ஜ், அந்த வேகத்தெல்லாம் குறைக்கிறது, அதாவது சென்சஸ், அதாவது நம்மளுடைய புலன்களை குறைப்பதற்கான முக்கியத்துவம். பக்தியினோட அடிப்படை தத்துவார்த்தத்துல முதல் நிலை இருக்கிறது என்ன அப்படின்னா புலன்களை அடக்குவது அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துடைய பொருள். அதுதான் நம்ம வந்து அது ஒரு 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 ஏர்ஜ், ஒரு ஒரு இதையும் எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத அந்த ஸ்லோகத்துல பார்த்துட்டு இல்லையா? ஓகே, செகண்ட் ஸ்லோகாக்கு போவோம் இன்னைக்கு. வீடியோ தெரியல பிரபுஜி. ஓகே, இல்ல நானும் வந்து பெரிய இல்ல இப்பதான் வந்துட்டு இருக்கேன். பட் வீ கேன் நம்ம படிக்கலாம். ஓகே. யாராவது எல்லாரும் கையிலும் புக்ஸ் இருக்கு இல்லையா? தமிழ் புக் இருக்கு இல்லையா? படிக்கலாம். அத்தியாஹார பிரயாஸ்யஸ்ச பிரஜல்போ நியமாக்ரஹாம் ஜனசங்கஸ்ச லௌல்யம் ச ஷத்பிர்பக்திர் வினஷ்யதீம். அத்தியாஹார பிரயாஸ்யஸ்ச பிரஜல்போ நியமாக்ரஹாம் ஜனசங்கஸ்ச லௌல்யம் ச ஷத்பிர்பக்திர் வினஷ்யதி. ஸோ ரெண்டாவது ஸ்லோகமும் மூணாவது ஸ்லோகமும் சேர்ந்து படிக்கணும். எந்த 6 விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது, எந்த விஷயங்கள் செய்யறதுனால நமக்கு வந்து பக்தியில வந்து குறையும், பக்தியில வந்து நம்ம முன்னேறதுக்கான தடைகள், அதாவது பக்தி வினஷத்தினா நம்ம வந்து வேர்ல வந்து செடிக்கு தண்ணி ஊத்த போறோம். நம்ம வந்து வேற எங்கேயாவது தண்ணி ஊத்துட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், செடி வளருமானா கண்டிப்பா வளராது. அது ஏன் வளரணும் அப்படின்னா இந்த காரணங்களுக்காக அப்படின்ற. ஸோ அந்த 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 6 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான். இப்போ பக்தியில வந்து எது செய்யணும் எது செய்யக்கூடாது அதுதான் வந்து 2வது ஸ்லோகத்திலையும் 3வது ஸ்லோகம். ஷத்பிர் பக்திர் வினஷதி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷத்பிர் பக்திர் பிரணஷதி. அது எந்த 6 செஞ்சா உங்களுக்கு பக்தி வளரும், எந்த 6 செஞ்சா நமக்கு பக்தியில முன்னேற முடியும், எந்த 6 செஞ்சா பக்தியில தடைகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறது 2வது 3வது ஸ்லோகங்கள். இந்த 2வது ஸ்லோகமும் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி ஆகணும். அத்தியாகார பிரயஸ்ச. ஓகே. பிரஜல்போ நியமாகிரக ஜனசங்கஸ்ச லௌல்யம் ச ஷத்பிர். ஸோ இந்த 6மே என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். படிங்க யாராவது ஒருத்தர் படிக்க ஆரம்பிங்க. இல்ல ஆல்பபெட்டிக் ஆர்டர்லயே படிக்க ஆரம்பிங்க. நான் படிக்கட்டுமா பிரபு?
படிங்க. இப்ப 5 பேர் தான் இருக்கீங்க. பரவாயில்ல, படிங்க படிங்க மாதாஜி. ஃபர்ஸ்ட் அத்தியாஹார பிரயசாச்ச பிரஜல்போ நியமாக்ரஹ ஜன சங்கச்ச லௌல்யம் லௌல்யம் ச ஷட்பீர் பக்திர் வினஷ்யதி. மொழிபெயர்ப்பு: ஒருவன் பின்வரும் 6 செயல்களில் அளவிற்கு அதிகமாக சிக்கிக்கொள்ளும் போது அவனது பக்தி தொண்டு அழிந்து விடுகிறது. 1. தேவைக்கு அதிகமாக உண்ணுதல் அல்லது தேவைக்கு அதிகமாக செல்வம் திரட்டுதல். 2. கிடைத்ததற்கு அரிய பௌதீக வஸ்துக்களை அடைவதற்கு பெரும் முயற்சி செய்தல். 3. பௌதீக விஷயங்களை பேசுதல். 4. சாஸ்திர விதிகளை ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அல்லாமல் ஒப்புக்கு பின்பற்றுதல் அல்லது சாஸ்திர விதிகளை அலட்சியம் செய்து சுதந்திரமாக செயல்படுதல் அல்லது மனம் போன போக்கில் செயல்படுதல். 5. கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் இல்லாத பௌதிக எண்ணம் கொண்டவர்களோடு சங்கம் கொள்ளுதல். 6. பௌதிக சாதனைகளின் மேல் பேராசை கொள்ளுதல். மனித வாழ்வு எளிய பொருளுரை: மனித வாழ்வு எளிய வாழ்விற்கும் உயர்ந்த சிந்தனைக்கும் உரியதாகும். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானின் 3வது சக்தியினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதால் ஒருவன் செயலாற்றுவதற்காகவே இந்த பௌதிக உலகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரதானமாக 3 சக்திகள் உள்ளன. முதல் சக்தி தடஸ்த சக்தி அல்லது நடுத்தர சக்தி எனப்படுகிறது. 3வது பகிரங்க சக்தி அல்லது வெளிப்புற சக்தி என்று கூறப்படுகிறது. ஜீவராசிகள் நடுத்தர சக்தியை சார்ந்தவர்கள். மேலும் அவர்கள் அந்தரங்கம் மற்றும் பகிரங்க சக்திகளுக்கு இடையே நிலை பெற்றுள்ளனர். ஜீவராசிகள் முழுமுதற் கடவுளின் நித்திய தொண்டர்கள் எனும் நிலையில் இருப்பதால் அவர்கள் அந்தரங்க சக்தி அல்லது பகிரங்க சக்தியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டியவர்களாவர். அவர்கள் அந்தரங்க சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இறைவனின் பக்தி தொண்டில் தொடர்ந்து ஈடுபடுதல் எனும் தங்களின் இயற்கையான வெளிப்படுத்துகின்றனர். இது பகவத்கீதையில் 9.13 குறிப்பிடப்பட்டுள்ளது. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இதுல வந்து கிளியரா சொல்லலாம். நம்ம தடுத்த சக்தி ஒண்ணு அந்தரங்க சக்தி, இன்னொன்று பகிரங்க சக்தி. ஸோ இந்த தடத்த சக்தியான நாம் ஒண்ணு இந்த அந்தரங்க சக்தியோட இருக்கணும், இல்லைன்னா பகிரங்க சக்தியோட. பகிரங்க சக்தியோட இருந்தான்னா கண்டிப்பா பகவானோட தொடர்பு இருக்க முடியாது. நம்ம பௌதிக உலகத்துல மாட்டிட்டு பௌதிக இதுவா தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போ அந்தரங்க சக்தியோட சேரும்போது, அந்த அந்தரங்க சக்தியோட நம்ம தொடர்பு வரும்போது நம்மளுடைய உண்மையான நிலை என்ன, நம்மளோட உண்மையான கான்ஸ்டியூஸ்ல பொசிஷன் என்ன, நம்மளுடைய நிரந்தரமான சேவை என்ன, நிரந்தரமான தேவை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பகவானுக்கு சேவை பண்றது. அப்படி நம்ம பகிரங்க சக்தியோட தொடர்புல வச்சிருந்தோம் அப்படின்னா எப்பவுமே அந்த பௌதிக விஷயமான விஷயங்களை தான் நம்ம தோழிப்போம். ஸோ பிரபுபாத் ஃபர்ஸ்ட் லைனே இந்த பரப்பினோட ஃபர்ஸ்ட் லைனே ரொம்ப முக்கியமான ஒரு லைன். அதுதான் பிரின்சிபல் அப்படின்வாங்க. பிரின்சிபல்னா அதுதான் ஒரு 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 குறிக்கோள் மாதிரி. அதாவது ஹியூமன் லைஃப் இஸ் மென்ட் ஃபார் பிளெயின் சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங் அப்படிங்கிறாரு. அதாவது எளிமையான வாழ்க்கை முறை ஆனா உயர்ந்த சிந்தனைகளோட வாழ வேண்டியது அப்படிங்கறதான் பிரபுபாத் சொல்றது. ஸோ அதனால்தான் இந்த இந்த 11 ஸ்லோகங்களுமே நம்மள எதை நோக்கி செல்லும்னா நல்ல உயர்ந்த பக்திக்கு கொண்டு போகணும். அதே சமயத்துல வாழ்க்கை முறை நமக்கு எளிமையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. ஓகே, படிங்க. அடுத்தது யாரா படிங்க. நான் படிக்க மத்த பிரபு. படிங்க. மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதாக பஜந்த்யனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். பிருத்தாவின் மகனே, குழப்பமடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். மகாத்மா என்னும் சொல் பரந்த மனம் கொண்டவர்களை குறிப்பிடுகிறது, குறுகிய மனம் கொண்டவர்களை அல்ல. குறுகிய மனம் கொண்டவர்கள் எப்பொழுதும் தங்களது புலன்களை திருப்திப்படுத்துவதிலேயே ஈடுபட்டுள்ளனர். சில சமயங்களில் அவர்கள் தேசியம், மனிதநேயம், சமூக சேவை முதலியவற்றின் மூலமாக மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் விதத்தில் தங்களது செயல்களை விரிவுபடுத்திக் கொள்கின்றனர். குடும்பத்திற்காக, சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக என்று தேசிய அளவிலோ சர்வதேச அளவிலோ பிறரது புலனின்பத்திற்காக அவர்களது தங்களது சொந்த புலனின்பத்தை புறக்கணிக்கலாம். உண்மையில் இவையாவும் விரிவடைந்த புலனின்பங்களே. சொந்த புலனின்பத்திலிருந்து இனத்திற்கும், இனத்திலிருந்து சமூகத்திற்கும் விரிவடைந்துள்ளன.
பௌதிக கண்ணோட்டத்தில் இச்செயல்கள் எல்லாம் மிகவும் நல்லதாக தோன்றலாம். ஆனால் இவற்றிற்கு ஆன்மீக மதிப்பு இல்லை. ஏனெனில் புலனின்பமே இத்தகைய செயல்களுக்கு அடிப்படையாக உள்ளது. அது சொந்த இன்பமாகவும் இருக்கலாம், விரிவடைந்த இன்பமாகவும் இருக்கலாம். முழுமுதற் கடவுளின் புலன்களை திருப்திப்படுத்தும் பொழுது மட்டுமே ஒருவரை மகாத்மா, அதாவது பரந்த மனப்பான்மை கொண்டவர் என்று அழைக்க இயலும். மேல படிக்கட்டும் பிரபுஜி. ஓகே, இருங்க மாதாஜி. ஸோ இந்த செக்ஷன்ல வந்து குறிப்பா இந்த செக்ஷன்ல ரொம்ப குறிப்பா என்ன சொல்றது, மக்கள் வந்து சில சமயம் நான் வந்து இந்த சமுதாய தொண்டு பண்றேன், அந்த இந்த கல்ச்சரல் இதுல இதை பண்றேன், இந்த கலாச்சார இதுல நான் ஈடுபட்டிருக்கேன், இந்த நாட்டுக்காக பண்றேன், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வெளிப்புறமா பார்த்தோம்னா நான் வந்து சமூக சேவை அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வெளிப்புறமா பார்த்தா ஏதோ நல்ல ஏதோ சமுதாயத்துக்கு பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அது எல்லாமே ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா எந்த விதத்துல பக்திக்கு பயனுடையதா இருக்குமா அப்படின்னா ரொம்ப பெருசா பக்திக்கு பயனுடையதாக இருக்காது. வெளிப்புறமா வேணா உங்களுக்கு பேர் புகழ் அதெல்லாம் எதுவுமே தவிர அந்த நிரந்தரமான பக்தி அந்த பகவானுக்கு சேவை பண்றதுக்கான நிலைக்கு வராது. அது வெளிப்புறமா பார்த்தா ரொம்ப தாராள மனப்பான்மையோட நிலையில இருந்தாலும் இருந்துமே தவிர அந்த பகவானுக்கான சேவை எனக்கு போகாது அப்படிங்கிறது. அதனாலதான் வந்து பிரபுபாத் நிறைய விட சொல்லுவார், பக்தர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அந்த ஜீவாத்மாக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்றதுதான் முக்கியமே தவிர வெளிப்புறமா இருக்கிற விஷயங்களை எவ்வளவுக்கு அளவு சேவைகளுக்கு இது பண்ணாலும் வந்து அந்த நிரந்தரமான ஒரு சேவையா இருக்காது அப்படிங்கறதா வந்து சொல்லப்பட்டது. சோ நம்ம வந்து மகாத்மா நிலைக்கு முன்னேறணுமே தவிர துராத்மானா ரொம்ப கீழ்நிலையான வெளிப்புறமான அந்த மகாமாய பகவானுடைய அந்த வெளிப்புறமான சக்தி மகாமாயோடைய சக்தியில நம்ம மாட்டிட்டு இருப்போம் அப்படிங்கறதுல இருக்கணும். ஓகே, நீங்க அந்த மகாமாயா யோகமாயா அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரியும். மகாமாயாங்கிறது என்னது, பகவானுடைய அந்த வெளிப்புறமான சக்தி இந்த இந்த பிரபஞ்சத்தை இது பண்றது. அந்தரங்க சக்தி மூலமா யோகமாயா மூலமா தான் நமக்கு வந்து ஆன்மீக இது கிடைக்கும், ஆன்மீக சக்தி நமக்கு கிடைக்கப்படும். ஓகே, சோ மகாமாயாங்கிறது வெளிப்புறமான சக்தி, அதுதான் இந்த பிரபஞ்சத்தை வந்து கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே பண்றது. தெய்வீம் பிரகிருதி ஆஷ்ரிதா. யோகமாயாங்கிறது பகவானுடைய அதுவும் ஒரு சக்தி, அந்தரங்க சக்தி, அதுவும் ஒரு அந்தரங்க சக்தி. அந்த சக்தி எப்படின்னு அதுவும் ஒரு ஆன்மீகமயமான சக்தி. அந்த சக்தி மூலமா தான் நம்மளால வந்து பக்தியில முன்னேற முடியும். ஸோ ரெண்டுமே நம்மளால பார்க்க முடியாது, ரெண்டுமே நம்மளால வந்து உணர முடியாது. ஆனா ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா நம்ம பண்ணோம் அப்படின்னா யோகமய சக்தி மூலமா நம்மளால முன்னேற முடியும். அப்படி நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னா மகாமய சக்தினால நம்ம மாட்டின்றோம், அவ்வளவுதான். அதனால ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்து நம்ம பண்ணிக்கணும் அப்படின்றது. ஓகே, கண்டினியூ. படிக்கவா பிரபுஜி? படிங்க. மேலே குறிப்பிடப்பட்ட தெய்வம் பிரகிருதி எனும் பகவத்கீதையின் சொற்கள் முழுப்புதற் கடவுளுடைய அந்தரங்க சக்தி, அதாவது ஆனந்த சக்தியின் கட்டுப்பாட்டை குறிக்கின்றன. இந்த ஆனந்த சக்தியானது ஸ்ரீமதி ராதாராணியாக அல்லது அவளது விரிவங்கமாகிய லட்சுமி தேவியாக தோற்றமளிக்கிறது. தனித்தன்மையுள்ள ஜீவாத்மாக்கள் அந்தரங்க சக்தியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் போது அவர்களது ஒரே ஈடாக இருப்பது கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதே ஆகும். இதுவே மகாத்மா ஒருவரின் நிலையாகும். ஒருவன் மகாத்மாவாக இல்லையெனில் அவன் ஒரு துராத்மாவாக அல்லது குறுகிய மனம் கொண்டவனாகவே இருப்பான். அத்தகைய குறுகிய மனம் படைத்த துராத்மாக்கள் மகாமாயா எனப்படும். இறைவன் பகிரங்க சக்தியுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்படுகின்றன. உண்மையில் இந்த பௌதிக உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் அனைவரும் மகாமாயையின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் உள்ளனர். இவர்களின் துன்பங்களின் ஆதிக்கத்தினுள் உட்படுத்துவதே மகாமாயின் வேலையாகும். துன்பங்கள் பின்வருமாறு: அதிதெய்வீக கிளேஷ தேவர்களால் விளைவிக்கப்படும் வறட்சி, நிலநடுக்கம் மற்றும் புயல் போன்ற துன்பங்கள். அதிபௌதீக கிளேஷ பூச்சிகள், எதிரிகள் போன்ற ஜீவராசிகளால் விளைவிக்கப்படும் துன்பங்கள். மற்றும் அத்தியாத்மிக கிளேஷ உடலாலும் மனத்தாலும் விளைவிக்கப்படும் துன்பங்கள், மனம் மற்றும் உடல் தளர்ச்சி போன்றவை. தெய்வ பூதாத்ம ஹேதவ பகிரங்க சக்தியின் கட்டுப்பாட்டினால் இம்மூன்று துன்பங்களுக்கு உட்படுத்தப்படும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கின்றன. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ராஜேஸ்வரி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி.
பந்தப்பட்ட ஆத்மாக்களை பாதிக்கும் முக்கிய பிரச்சனை பிறப்பு, முதுமை, நோய், மரணம் ஆகியவற்றின் தொடர்ச்சியே. இந்த ஜட உலகில் உடலையும் ஆத்மாவையும் பராமரிப்பதற்காக ஒருவன் செயலாற்ற வேண்டியுள்ளது. இருப்பினும் அத்தகைய செயலை கிருஷ்ண உணர்வின் பயிற்சிக்கு சாதகமான முறையில் எவ்வாறு செய்ய முடியும்? தானியங்கள், உடை, பணம் மற்றும் உடலின் பராமரிப்பிற்கு தேவையான பல்வேறு இதர பொருட்கள் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகின்றன. ஆயினும் ஒருவன் தனது உண்மையான அடிப்படை தேவைகளுக்கு அதிகமாக சேகரிக்க கூடாது. இந்த இயற்கையான கொள்கை பின்பற்றப்படுமானால் உடலை பராமரிப்பதில் எவ்வித சிரமமும் இருக்காது. இயற்கையினுடைய ஏற்பாட்டின்படி பரிணாம வளர்ச்சியின் கீழ் நிலையில் உள்ள உயிரினங்கள் தங்களது தேவைக்கு அதிகமாக சேகரிப்பதோ உண்பதோ இல்லை. இதனால் விலங்குகளின் உலகில் பொருளாதார பிரச்சனையோ அடிப்படை தேவைகளின் பற்றாக்குறையோ பொதுவாக இல்லை. ஒரு மூட்டை அரிசியை பொது இடத்தில் வைத்தால் பறவைகள் வந்து சிறிது அரிசியை தின்றுவிட்டு பறந்துவிடும். மனிதனோ அந்த மூட்டையை அப்படியே தூக்கி சென்று விடுவான். அவன் வயிறு நிரம்ப உண்ட பின்னர் மீதத்தை சேமித்து வைக்க முயல்வான். சாஸ்திரங்களின்படி இவ்வாறு தேவைக்கு அதிகமாக சேகரிப்பது அத்தியாகாரா தடை செய்யப்படுகிறது. தற்போது இக்காரணத்தினால்தான் உலகம் துன்புறுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ரொம்ப முக்கியமான அழகான ஒரு எடுத்துக்காட்டு பிரபாத் கொடுக்கறது. என்னது, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து நீங்க ஒரு அரிசி மூட்டை வச்சுனீங்கன்னா என்ன ஆகும்? எந்த ஜீவராசியும் எந்த பட்சியும் வந்து ரொம்பலாம் எடுத்துக்காது. தன்னால என்ன தேவையோ, தனக்கு என்ன அந்த தருணத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து போயிடும். ஆனா மனுஷன் மட்டும்தான் வந்து மொத்தத்தையும் எடுத்துட்டு போய் இது பண்றது அப்படின்னு. ஸோ தேவைக்கு அதிகமா இது பண்றது யார் அப்படின்னா மனுஷங்க மட்டும்தான். அதான் வந்து அத்தியாகாரம் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பேரால வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கிளேஷங்கள், அதாவது வந்து ஆதி தெய்வீக், ஆதி பௌத்திக், ஆத்தியாத்மிக். ஸோ நமக்கு வர்ற துன்பங்கள் வந்து மெயினான காரணமே வந்து இந்த மகாமாயோடைய சக்திகளை மாட்டிண்டு அந்த முக்குணங்களுடைய தாத்பரியங்களால நம்ம மாட்டிட்டு இருக்கோம். இந்த ஆதி தெய்வீக், ஆத்தியாத்மிக், ஆதி பௌத்திக்னால வர விஷயங்கள், முக்குணங்கள், இதனால வந்து நம்ம வந்து இந்த எக்ஸ்டர்னல் இருந்துச்சு, அதாவது பகவானுடைய வெளிப்புறமான சக்திகளை மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ஜென்ம மிருத்து ஜரா வியாதியில திருப்பி நம்ம சோஷன் இருக்கோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அத்தியாகாரம்னா நமக்கு என்ன தேவையோ அதை தவிர அனாவசியமா நம்ம வச்சுக்கணும் கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது எதுக்கு? ஜென்ரலான நார்மலான பௌதிகமான ஒரு வாழ்க்கைக்கு கிடையாது. இது எதுக்காக சொல்றாங்க? பக்திக்கு தடையா இருக்கு. இப்ப சில பேர் சொல்லலாம், இது நல்ல எனக்கு வந்து சேஃப்டி முக்கியம், எனக்கு ஓகே வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு பக்திக்கு இது ஒரு தடையா இருக்கும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். அது என்ன பக்திக்கு தடையா இருக்கும்? இப்ப ஜாஸ்தியா நீங்க ஏதாவது சேர்த்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி அது பக்திக்கு தடையா இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். நம்ம அதையே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் பிரபுஜி. அதை எப்படி அவ்வளவுதான். பத்திரமா வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம ஆமா, மைண்ட் எல்லாம் அதுலதான் இருக்கும், பகவான் மேல இருக்காது. அதேதான், அவ்வளவுதான். ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய நேரம் எல்லாம் வந்து அதை பராமரிக்கிறது, அதை பாதுகாக்கிறதுக்காக தான் போகுமே தவிர ஆக்சுவலா நமக்கு என்ன பண்ணணுமோ அதுல வந்து பண்ண மாட்டோம். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது அத்தியாகாரம், அப்புறம் வந்து பிரயச்சனம். இப்போ வந்து நம்ம அடுத்தது பார்க்க வந்து பிரயாசம். அந்த பிரயாசம்னா வந்து பிரயத்தனம், இல்லைன்னா வந்து அந்த எண்டவர். அடுத்த படிக்கட்டுமா பிரபு? ஹரே கிருஷ்ணா. படிங்க. தேவைக்கு அதிகமாக உண்பதும் சேகரிப்பதும் பிரயாச அல்லது தேவையற்ற முயற்சியையும் கூட விளைவிக்கின்றன. இறைவனின் ஏற்பாட்டினால் உலகின் எப்பகுதியில் உள்ள எவருக்கும் கொஞ்சம் நிலமும் ஒரு கறவை மாடும் இருக்குமானால் அவனால் மிகவும் அமைதியாக வாழ முடியும். வாழ்க்கை தேவையை சம்பாதிப்பதற்கு ஒருவன் ஓரிடத்திலிருந்து மற்றொன்றுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் உள்ளூரிலேயே ஒருவனால் உணவு தானியங்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பதுடன் பசுக்களிடம் இருந்து பாலையும் பெற முடியும். அது எல்லா பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும். அதிர்ஷ்டவசமாக கிருஷ்ண உணர்வு, அவருடனான உறவு மற்றும் கிருஷ்ண பிரேமை எனும் வாழ்வின் இறுதி லட்சம் ஆகியவற்றை வளர்ப்பதற்காக மனிதனுக்கு உயரிய புத்தி வழங்கப்பட்டு உள்ளது. துரதிர்ஷ்டவசமாக பெயரளவேயான நாகரிக மனிதன் இறை உணர்வை குறித்து கவலைப்படாமல் தேவைக்கு அதிகமாக சேகரிப்பதற்கும் நாவை திருப்தி செய்யும் பொருட்டு உண்பதற்காகவும் மட்டுமே அவனுடைய புத்தியை உபயோகிக்கிறான். இறைவனின் ஏற்பாட்டால் உலகம் முழுவதிலும் உள்ள மனிதர்களுக்கு தேவையான பாலையும் தானியங்களையும் உற்பத்தி செய்வதற்கு போதுமான வாய்ப்பு உள்ளது. ஆனால் புத்தியை உபயோகிப்பதற்கு பதிலாக புத்திசாலிகள் என்று அழைக்கப்படும் இவர்கள் பல தேவையற்ற பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக
தங்களுடைய புத்தியை துஷ்பிரயோகம் செய்கின்றனர். இதன் விளைவாக தொழிற்சாலைகள், கட்டப்பு கூடங்கள், வேஷ்யர் இல்லங்கள் மற்றும் சாராய கடைகள் ஆகியவை திறக்கப்படுகின்றன. அளவுக்கு அதிகமான பொருட்களை சேகரிக்க வேண்டாம், அளவுக்கு அதிகமாக உண்ண வேண்டாம் அல்லது செயற்கையான வசதிகளை பெறுவதற்காக தேவையில்லாமல் உழைக்க வேண்டாம் என்று மக்களுக்கு அறிவுரை கூறுவதாக அவர்கள் நினைக்கின்றனர். எளிய வாழ்வு மற்றும் உயரிய சிந்தனை ஆகியவற்றை பொதுவாக மக்கள் விரும்புவதில்லை. அது அவர்களுடைய துரதிருஷ்டமான நிலையாகும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரியும். எவ்வளோக்கு அளவு ஜாஸ்தியா நம்ம சேர்க்கிறோமோ அவ்வளோக்கு அளவு நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து பாண்டேஜ், நமக்கு எவ்வளோக்கு அளவு அதுல வந்து பற்றுதல் ஜாஸ்தி ஆகும். அந்த பற்றுதல் ஜாஸ்தி ஆகிறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் வரும். ஸோ புத்தியை நம்ம வந்து சரிவர பயன்படுத்த வேண்டும். சாதாரணமா ஒரு ப்ரோபா சொல்ற மாதிரி ஒரு ஊர்ல ஒரு நிலம் இருக்கு, ஒரு கறவை மாடு இருந்ததுன்னா போதும், நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அது வந்து அது திருப்தி அளிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நிலத்துல கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள்லாம் போட்டு இது பண்ணோம்னா வாழ்க்கை வந்து இதுவா பண்ணிட்டு சிம்பிளா லைஃபை லீட் பண்ணிட்டு நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, பகவானுக்கு சேவை அப்படிங்கிற நிலையை போயிட்டோம்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியாது. ஆனா இது தேவை, அது தேவை, இவங்க அது பண்றாங்க, அந்த மாதிரி நம்ம அது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போக போகதான் வந்து அந்த பிரயாசம்ங்கிறது வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஜாஸ்தியா போறதுனால அது வந்து என்னைக்கும் குறைய போறது இல்லை. அதனால அது உனக்கு பக்திக்கு தடையாக அமைக்கின்றது அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. ஓகே, அடுத்தது தாரக மாதாஜி படிக்க முடியுமா நீங்க? மனித வாழ்வு இறை உணர்விற்கானது. இந்த நோக்கத்திற்காகவே மனிதனுக்கு உயரிய அறிவு வழங்கப்பட்டுள்ளது. இவ்வுயரிய அறிவு உயர்ந்த நிலையை அடைவதற்காக உள்ளது என்பதில் நம்பிக்கை உள்ளவர்கள் வேத இலக்கியங்களின் உபதேசங்களை பின்பற்ற வேண்டும். உயர் அதிகாரிகளிடமிருந்து இத்தகைய உபதேசங்களை ஏற்பதன் மூலமாக ஒருவன் பக்குவமான ஞானத்தை நிலை பெற இயலும், வாழ்வை அர்த்தம் உள்ளதாக்க இயலும். ஸ்ரீமத் பாகவதத்தில் 1.2.9 ஸ்ரீல சூத கோஸ்வாமி முறையான மானிட தர்மத்தை பின்வருமாறு விளக்குகிறார். தர்மஸ்ய யாபவர்கஸ்ய நார்த்தோர்த்தா யோப கல்பதே நார்த்தஸ்ய தர்மைகாந்தஸ்ய காமோ லாபாயஹி ஸ்மிருதஹா. விதிக்கப்பட்ட கடமைகள், அதாவது தர்மம், அனைத்தும் நிச்சயமாக இறுதியான முக்தியை அடைவதற்கானவை. அவை ஒருபோதும் பௌதிக லாபங்களுக்காக செய்யப்படக்கூடாது. மேலும் உன்னதமான விதிக்கப்பட்ட கடமையில் தர்மத்தில் ஈடுபட்டிருப்பவன் புலனின்பத்தை அதிகரிப்பதற்காக பௌதிக லாபத்தை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதே மனித நாகரிகத்தின் முதற்படியாகும். அடிப்படை தர்மத்தை புரிந்து கொள்ளும் வகையில் மனிதனின் உயரிய அறிவை பயிற்றுவிக்க வேண்டும். மனித சமூகத்தில் அநேக மத கருத்துக்கள் உள்ளன. இவை இந்து, கிறிஸ்துவம், யூதம், இஸ்லாம், பௌத்தம் முதலிய பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் மதமற்ற மனித சமூகம் மிருகங்களை விட எவ்விதத்திலும் மேலானதல்ல. ஹரே கிருஷ்ணா பிரபு. லாஸ்ட் லைன் நல்ல லைன். சோ மனித சமுதாயம் விலங்கு சமுதாயத்தை விட எப்பவுமே மேல்நிலையில், எப்போ அந்த புத்தியை சரிவர பயன்படுத்தும் போதுதான் வந்து, இல்லைன்னா அந்த புத்தியை நானும் வந்து என்னுடைய உண்ணுதல், உறங்குதல், என்னுடைய புலன் இன்பத்திற்காக நான் செஞ்சுறேன் அப்படின்னா அதுல வந்து எந்த விதம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்லோகத்திலையும் தர்மம், அவனுடைய தர்மம் தர்மசி ஹாப்பிவரிச்சிய நார்த்தோ வர்த்தியோத்தியப்ப கல்பதே, அதாவது அவனுடைய அந்த எல்லா தர்மங்கள், எல்லா சேவைகளும், இல்லைன்னா எல்லா செயல்களும் எதை நோக்கி செய்ய வேண்டும்னா இந்த காமலாபாகி ஸ்மிருதா, எல்லாத்துல இருந்து வெளியே வரணுங்கிறத கோரோல செய்யணும். அதை செய்யாம நான் மறுபடியும் இதை தான் செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னா அதுல வந்து எந்த பயனுமா கிடையாது. நான் வந்து ஒரு சத்திரியனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சூத்ரனா இருக்கலாம், இல்லைன்னா நான் ஒரு வைஷ்யனா இருக்கலாம், இல்ல பிராமணனா இருக்கலாம், இல்ல நான் எந்த பிரம்மச்சரியத்துல இருக்கலாம். ஸோ எந்த ஒரு வர்ணத்திலயும் இருக்கலாம், எந்த ஆசிரமத்திலயும் இருக்கலாம். ஆனா எந்த வர்ணத்திலயும் எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் அவருடைய கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, எப்படி இந்த உலகத்தோடைய அந்த கட்டுப்பாட்டு, இந்த ஜன்ம மிருத்து ஜராவியாதி, இந்த இதுல இருந்து வெளியே வர்றது, முக்தி அடையறதுக்கான நோக்கத்தை கொண்டு போனாதான் அது வந்து பர்ஃபெக்ஷனை தவிர, இல்லைன்னா அது எந்த விதத்திலையும் பயனற்றது. இல்லைன்னா மறுபடியும் அவனை வந்து இந்த பிறப்பு இறப்பு சூழ்ச்சினா மாட்டிக்கு வச்சிடும் அப்படிங்கிறதுதான். ஓகே, படிக்கலாம், படிங்க. பிரபுஜி வேற யாராவது படிக்கலாம், படிங்க. படிங்க. அடுத்தது தாரக மாதாஜி படிக்க முடியுமா? சரி, பரவாயில்ல, வேற யாராவது படிங்க.
மேலே குறிப்பிட்டுள்ளதை போல் தர்மச பவர்கஸ்ய நார்த்தோ கல்பத்தே. தர்மம் என்பது முக்தி அடைவதற்கானதாகும், உணவை பெறுவதற்காக அல்ல. சில சமயங்களில் பௌதிக முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு மதம் என்ற பெயரில் மனித சமூகம் ஏதோ ஒரு முறையை உண்டாக்குகிறது. ஆனால் அத்தகைய மதம் உண்மையான தர்மத்திலிருந்து தொலைதூரத்தில் இருக்கிறது. கடவுளின் சட்டங்களை புரிந்து கொள்வதே மதமாகும். ஏனெனில் இச்சட்டங்களை முறையாக நிறைவேற்றுவதால் இறுதியில் ஒருவன் பௌதிக பந்தத்திலிருந்து வெளியேறலாம். அதுவே மதத்தின் உண்மையான நோக்கமாகும். துரதிருஷ்டவசமாக பௌதிக நன்மைக்காக மக்கள் மதத்தை தழுவுகின்றனர். இதற்கு காரணம் அத்தியாகார, அதாவது அளவிற்கு அதிகமான ஆசையாகும். வாழ்வின் அடிப்படை தேவைகளில் திருப்தி அடைந்து கிருஷ்ண உணர்வை பயில வேண்டும் என்று மதம் மக்களுக்கு உபதேசிக்கிறது. நமக்கு பொருளாதார முன்னேற்றம் தேவை என்றாலும் பௌதீக வாழ்வின் அடிப்படை தேவைகளை வழங்குவதற்காக மட்டுமே உண்மையான மதம் அதனை அனுமதிக்கின்றது. ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா, வாழ்வின் உண்மையான நோக்கம் பூர்ண உண்மையை பற்றி வினவுவதாகும். அத்தகைய வினா இல்லையெனில் நமது செயற்கையான தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயே நமது முயற்சியை கொண்டே செல்வோம். ஆன்மீக சாதகன் ஒருவன் பௌதீக விஷயத்திற்காக தீவிரமாக முயற்சிப்பதை தவிர்க்க வேண்டும். மற்றொரு தடை அதாவது தேவை பேச்சு. நண்பர்களோடு கூடிய உடனே தேவை ஆரம்பித்து விடுவோம். இத்தகைய பேச்சானது கவலையும் கட்டளை போன்றதாகும். நாம் பேச வேண்டுமெனில் கிருஷ்ணபக்தி இயக்கத்தை பற்றி பேச வேண்டும். கிருஷ்ணபக்தி இயக்கத்திற்கு வெளியே இருப்பவர்கள் கட்டுப்பாடாக செய்தித்தாள், வார மாத இதழ்கள் மற்றும் நாவல்களை வாசித்தல், கிரிக்கெட் போட்டிகள் போன்ற மேலும் பல அபத்தமான விஷயங்களில் ஆர்வம் கொண்டவர்களாக உள்ளனர். இவ்விதமாக மக்கள் தங்களது விலை மதிப்பற்ற நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குகின்றனர். மேற்கத்திய நாடுகளில் சுறுசுறுப்பான வாழ்விலிருந்து ஓய்வு பெற்ற வயோதிகர்கள் சூதாட்டம், தொலைக்காட்சி பார்த்தல், சமூக அரசியல் விவகாரங்கள் போன்ற தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுகின்றனர். இவையும் இது போன்ற முக்கியமில்லாத மற்ற செயல்களும் பிரஜல்ப என்னும் பிரிவில் அடங்குகின்றன. ஆர்வம் கொண்டுள்ள புத்திசாலி நபர்கள் மாற்றி படிச்சீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே விஷயம். ஒரு நிமிஷம். என்ன பிரபுஜி? இல்ல ஓகே சரி, ஓகே மாத்திச்சு. இல்ல பிரஜல்பாக்கு முன்னாடி இப்ப அத்தியாகாரம் முடிஞ்சது, இப்ப வந்து இது முடிஞ்சது, இப்ப பிரஜல்பா. ஓகே, இப்ப பிரஜல்பால ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா, அதாவது அததோ பிரம்ம ஜிக்யாசா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அததோ பிரம்ம ஜிக்யாசா, நான் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த பிரம்ம நிலையை தெரிஞ்சுக்கிறது அததோ பிரம்ம ஜஸ்யா. இங்க ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா, அந்த ஜீவன் வந்து என்ன தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, அந்த உண்மையான பரம்பொருள் யார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது தான் வந்து உண்மையான பிரயாச அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம பார்த்தது பிரஜல்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிரஜல்பா. ஏன்னா வந்து எவ்வளவு கழுவு நான் அடக்கம் அப்படின்னுவாங்க. நான் அடக்கம்னா வந்து நம்ம போன இதுல பார்த்த மாதிரி ஒண்ணு வந்து பேசுறத அடக்கணும், இன்னொன்னு வந்து சாப்பிட்றத அடக்கணும் அப்படின்னு. இந்த பேசுறத அடக்கிறதுலயே கூட வந்து அனாவசியமான விஷயங்கள் வந்து பேசக்கூடாது. எப்படி வந்து நம்ம மற்றவங்களோட வந்து இந்த தவக்களை இது பண்றது. ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த மழை காலத்துல தவக்களை வந்து காக்கான்னு கத்துது அப்படின்னா அதோடைய நோக்கம் வந்து அந்த மற்ற தவக்களை வந்து கவரணும், அட்ராக்ட் பண்ணணும். ஆனா அதுவே வந்து தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாயினாலேயே வந்து அவங்க வந்து கெட்டுடுவாங்க அப்படின்னு. ஸோ இதனால நம்ம பேசணும் அப்படின்னா பகவானை பற்றிய விஷயங்களை பேசணும். அனாவசியமா வந்து இந்த பிரஜல்பமா இந்த உட்காந்து புக்ஸ் படிக்கிறது, இதெல்லாம் பண்றது, இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட வேல்யூபிள் எனர்ஜி, இது எல்லாத்துக்கும் நோக்கம் என்ன அப்படின்னா டைம் வேஸ்ட். அதாவது வந்து பக்திக்கு இதெல்லாமே வந்து அனுகூலமா இருக்காது, பிரதிகூலமா போகும். பக்தி வினஷ்யதி, பிரணஷ்யதி, வினஷ்யத்தினா ஒரு சைடுல நம்ம ஜபம் பண்ணிட்டு இருப்போம், ஜபம் பண்ணி முடிச்ச உடனே வாட்ஸ்அப்ல டெங் அப்படின்னு வச்சா கடகனா அதில் போய் பார்ப்போம், அதை ஏதாவது ஒண்ணு போட்டிருப்பாங்க, அதை உட்காந்து இப்படி படிச்சுட்டே இருப்போம். இங்க இப்படி ஆச்சு, அங்க அப்படி ஆச்சு, இந்த இடத்துல இதாச்சு, அவ்வளவுதான். நம்ம முன்னாடி பண்ண ஆறு நிமிஷம் பண்ண ஒரு ஜபம் இல்லைன்னா ஒரு மாலை வேஸ்டா போயிடும். ஓகே, ஸோ அதனால வந்து எவ்வளவு நம்ம ஒரு சைட்ல வந்து
சீக்கிரம் எழுந்திருக்கிறோம், சீக்கிரம் ஜெபம் பண்றோம், இதெல்லாம் பண்றோம், புக்கெல்லாம் படிக்கிறோம். இன்னொரு சைட்ல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் அவ்வளவுதான். ஸோ எதை வந்து நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து பேரலா பார்க்கணும். அதே சமயத்துல எதெல்லாம் கட்டுப்படியா நிறுத்தணுமோ அதெல்லாம் நிறுத்தியே ஆகணும். அதுதான். ஓகே, தேங்க்யூ மண்டாஜி. அடுத்தது ஜனசங்கம் பற்றி சொல்லுங்க. வேற யாரா படிங்க. நான் படிக்கிறேன் பிரபு. படிங்க. ஜனசங்க என்பது கிருஷ்ண உணர்வின் ஆர்வம் இல்லாத மக்களுடன் சங்கம் கொள்வதை குறிக்கின்றது. இத்தகைய சங்கங்களை உறுதியாக தவிர்க்க வேண்டும். எனவே கிருஷ்ண உணர்வுள்ள பக்தர்களின், அதாவது பக்த சனே வாசா சங்கத்தில் மட்டுமே வாழ வேண்டும் என்று ஸ்ரீலர் நரோத்தமதாச தாகூர் நமக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஒருவன் எப்பொழுதும் பகவானது பக்தர்களின் சங்கத்தில் இருந்து பகவானின் சேவையில் ஈடுபட வேண்டும். ஒரே விதமான வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுடன் சேர்வதென்பது அந்த வியாபார முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவக்கூடியதாகும். இதன் காரணமாகவே பௌதிகவாதிகள் தங்களது முயற்சிகளை வளப்படுத்துவதற்காக பல சங்கங்களையும் இயக்கங்களையும் அமைக்கின்றனர். உதாரணமாக வர்த்தக உலகில் பங்கு சந்தை, வர்த்தக சபை போன்ற ஸ்தாபனங்களை காண்கின்றோம். அதை போலவே கிருஷ்ணரை மறந்துவிடாமல் இருப்பவர்களும் இயக்கத்தினால் அளிக்கப்படும் சத்சங்கம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே செல்கிறது. உலகில் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் பலர் உறங்கிய நிலையில் உள்ள தங்களது கிருஷ்ண உணர்வை விழிப்புற செய்வதற்காக இந்த இயக்கத்தில் சேர்கின்றனர். அறிவை திரட்டுவதில் அளவிற்கு அதிகமாக முயற்சியை அனுமானிகள் அல்லது வரட்டு அறிஞர்கள் மேற்கொள்கின்றனர் என்றும், இவர்கள் அத்தியாகார தேவைக்கு அதிகமாக சேகரித்தல் பிரிவை சேர்ந்தவர்கள் என்றும் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தமது அனுவிருத்தி விளக்க உரையில் கூறுகிறார். ஸ்ரீமத் பாகவதத்திற்கு ஏற்ப கிருஷ்ண உணர்வற்ற வரட்டு தத்துவங்களின் மீது பல நூல்களை எழுத வேண்டும் எனும் மன அனுமானிகளின் தீவிர முயற்சி முற்றிலும் பயனற்றதாகும். பொருளாதார முன்னேற்றத்தின் மீது பல நூல்களை எழுதும் கர்மிகளின் முயற்சியும் அத்தியாகார பிரிவை சேர்ந்ததே ஆகும். அதை போலவே கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் இல்லாதவர்களும் விஞ்ஞான அறிவு அல்லது பொருளாதார லாபம் எனும் உருவில் மேன்மேலும் அதிகமாக பௌதிக பொருள்களை அடைய விரும்புவர்களும் அத்தியாகார கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவர்கள் ஆகின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்கட்டுமா? இல்ல இருங்க. சோ இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது அத்தியாகார, பிரயச்ச, ஜனலௌல்யம், ஜனசங்கல்யம். ஓகே, ஜனசங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க வந்து இங்க பிரபாத் இங்க வந்து ரூப கோஸ்வாமி என்ன சொல்றார், யாரெல்லாம் வந்து கிருஷ்ண உணர்வுல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லையோ, இல்ல நாட்டம் இல்லையோ, இல்ல அது மேல ஏதாவது தப்பா பேசுறாங்களோ அவங்களோட நம்ம வந்து எவ்வளவுக்கு அளவு வந்து அவங்களோட வந்து சங்கம் இல்லைன்னா அவங்களோட தொடர்பு வச்சுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா? ஸோ இப்போ இது நம்ம ஃபேமிலிலேயே சில பேருக்கு வேற மாதிரி இருக்கும், இல்ல நம்ம வந்து பிரச்சாரம் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து இது எப்படி ஹேண்டில் பண்றது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இது வந்து இந்த விஷயம் பார்த்தோம்னா பிரபாத் இல்லைன்னா வந்து ரூப கோஸ்வாமி சொல்ற விதம் பார்த்தானா நம்மளால வந்து சங்கம் இல்லாம இருக்கவே முடியாது இல்லையா இப்ப இருக்கிற சமுதாயத்துல. ஆனா எப்படி நம்மளால வந்து பிரச்சாரம் பண்ண முடியும்? இல்ல நம்ம நார்மலா வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ளேயே நமக்கு வந்து சில கஷ்டங்கள் இருக்கும். அதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது? சொல்லுங்க பார்ப்போம். நமக்குரிய கடமைகளை முடிச்சிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் பிரபுஜி. அட்ஜஸ்ட் பண்றது. ஓகே, அப்புறம் வேற யாராவது? பிரபு, நம்ம வந்துட்டு எதுலயுமே டீப்பா இறங்காம ஒரு தாமரை இலை தண்ணீர் போல நம்ம வந்துட்டு ஒரு மேலோட்டமா இருக்கணும் பிரபு. வெரி நைஸ், குட், வெரி குட். ஓகே, குட். பிரபுஜி, எங்க வீட்லயே நானும் என் பொண்ணுதான் பிரபுஜி டிவோட்டி. சோ மை ஹஸ்பண்ட் இஸ் நாட். பட் எப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது. we have to go tread it very எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப அந்த கிளாஸ் மேல நடக்கிற மாதிரி நம்ம ட்ரெட் பண்ணிட்டே போய் அவங்களுக்கும் வந்து அபராதம் வராம பாத்துக்கணும். அதே மாதிரி நம்ம கொடுக்குற பிரசாதம் அதனால அவங்க மைண்ட் வந்து சாத்விகா இருக்கிற மாதிரி. பிகாஸ் we cannot change everybody பிரபு. that much I understood. நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி after so many years I understood that எல்லாருக்கும் வந்து அது வராது அப்படிங்கிறது.
ஆனா ம். அத வந்து கேர்ஃபுல்லா நம்ம ட்ரெட் பண்ணோம்னா அவங்க வந்து they'll be favorable. Whatever we are doing, they will be very favorable. Only thing is they may not practice. That's okayன்றேன் நான். நம்ம நம்மள பிராக்டிஸ் பண்ண விட்டு they have their own type. Krishna's plans are there. So அந்த மாதிரி வந்து போகலாம். வேற ரிலேட்டிவ்ஸ்னா நம்ம we can just avoid them talking about Krishna only. Especially if they are seniors in the house, then we cannot பேசவே முடியாது பிரபு. பிரதர் இன் லாவோ ஃபாதர் இன் லாவோனா அப்ப நம்ம வந்து இந்த கிருஷ்ணா கான்செப்ட் பத்தி பேசாம நம்மளோட, ஏன்னா ஐ ஆம் ஜஸ்ட் சேயிங் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, ஐ ஆம் வெரி வெரி நியோஃபைட். நம்ம ஐ ஆம் ட்ரைங் மை பெஸ்ட், ஐ எம் ஒன்லி அ சாதகா, ஸோ ஐ கேனாட் சேஞ்ச் எவ்ரி ஒன். அந்த மாதிரி வந்து ஒரு ஆட்டிடியூட்ல போனோம்னா தென் வி கேன் பீஸ்ஃபுல்லி டூ அவர் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அண்ட் ட்ரை டு இம்ப்ரூவ் அவர் செல்ஃப். அதுதான் என்னோட ரியலைசேஷன். வெரி நைஸ், வெரி நைஸ். அவங்களுக்கு வேண்டியதை நம்ம பூர்த்தி செஞ்சிடணும் பிரபு. அப்ப நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். உங்களால 100% பூர்த்தி செய்ய முடியுமா? முடியாது பிரபு, கொஞ்சம் ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். சரி, ஓகே. வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. ரோல் மாடலா இருக்கணும் பிரபு. ரோல் மாடலா இருக்கணும். வெரி குட். ஆக்சுவலா நானும் என் பொண்ணு தான். எங்க வீட்லயும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து டிவோட்டி இல்ல. ஆனா அவர் வந்தாரு, கிளாஸுக்கெல்லாம் வந்தாரு. அவர் தான் கொண்டாந்து விட்டாரு எங்களை கிளாஸ்ல. நானும் என் பொண்ணும் மாறிட்டோம். என் பொண்ணு வந்து நிறைய நான் மாறினோடனே என் பொண்ணு வந்து சாக்லேட் பிஸ்கட்லாம் வந்து அவாய்ட் பண்ண, அதுல எக் இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுச்சு. அப்புறம் வந்து நான் வந்து நான் வந்து மாறினதுனால நான் புக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும்போது நிறைய பேர் பிடிச்சவங்களாம் வாங்கிட்டாங்க பிரபு. எல்லாருமே வாங்கிட்டாங்க, யாருமே வேண்டான்னு சொல்ல புக்கு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல வந்து எல்லாரும் மாறிட்டோம். அம்மாலாம் மாறிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப கொஞ்சம் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டாங்க. வெங்காயம் ஆனியன் பூண்டு கார்லிக் அவாய்ட் பண்ணிட்டாங்க. எனக்காக எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்களால மாற முடியல, பட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி பகவத்கீதை புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எல்லாருமே ஆசையா அதை வாங்கிக்கிட்டாங்க பிரபு. இது வேண்டான்னு சொல்லல. வெரி குட். ஓகே, ஓகே, நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க ரூபகோஸ்வாமி சொல்ற முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு ஜனசங்கம் கண்டிப்பா இருக்கும். அந்த ஜனசங்கத்துல இருந்து வெளியே வருதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. ஆனா எப்ப வந்து அது பக்தி நமக்கு வந்து அனுகூலியமா இருக்கிற மாதிரி நம்ம அதை மாத்தி அமைச்சுக்கணும். எப்ப அது வந்து பிரதிகூலியமா இருக்கும்போது அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் அந்த முக்கியமான பாயிண்ட். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால நீங்க எல்லா பாயிண்ட்ஸுமே நல்ல பாயிண்ட்ஸ் தான். நீங்க சொன்ன பாயிண்ட் மாதிரி வந்து தாமரையில இருக்கிற தண்ணியில மாதிரி நம்ம அப்படியே அந்த மேலோட்டமா இருக்கணும். அவங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம நடந்துக்கணும். நம்ம வந்து ரோல் மாடலா இருக்கணும். நம்ம அவங்களுடைய இதுக்கு எதுவுமே வந்து தடை இல்லாம இருக்கணும். நமக்கு வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்னென்னலாம் செய்ய முடியுமோ நம்ம செய்யணும். இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பா வந்து நமக்கு அது வந்து நமக்கு வந்து அனுகூலியமா இருக்கிற மாதிரி அதை அமைச்சுக்கணும். அவ்வளவுதான். ஸோ மற்றபடி அவங்களுக்கும் அதுல வந்து பயனடையும் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு, இல்ல கொஞ்சம் மாசம், இல்ல கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அது வந்து அவங்களுக்கு புரியும். ஓகே, சரி, ஓகே, கண்டினியூ. அடுத்தது படிக்க பிரபுஜி. படிங்க. கர்மிகள் தங்களது எதிர்கால நிலையை அறியாத ஒரே காரணத்தினால் எதிர்கால தலைமுறைக்கு இன்னும் அதிக அளவு பணத்தை சேமிப்பதற்காக மிகவும் கடுமையாக உழைக்கின்றனர். தங்களது மகன்களுக்கும் பேரன்களுக்கும் மேன்மேலும் அதிகமான பணத்தை திரட்டுவதிலேயே அக்கறை கொண்டுள்ள அத்தகைய மூடர்கள் அடுத்த பிறவியில் தங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை கூட அறியாத நிலையில் இருக்கின்றனர். இக்கருத்தை விளக்கக்கூடிய பல சம்பவங்கள் உள்ளன. ஒரு முறை மிகச்சிறந்த கர்மி ஒருவன் தனது மகன்களுக்கும் பேரன்களுக்கும் பெரும் செல்வத்தை சேமித்து வைத்தான். ஆனால் அவனது கர்மத்திற்கு ஏற்ப அடுத்த பிறவியில் செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருவரின் வீட்டில் பிறந்தான். இந்த வீடு அவன் முற்பிறவியில் தனது குழந்தைகளுக்காக கட்டியிருந்த கட்டிடத்திற்கு அருகே அமைந்திருந்தது. இந்த செருப்பு தைப்பவன் தனது முந்தைய வீட்டிற்கு சென்றபோது அவனது முற்பிறவி மகன்களும் பேரன்களும் அவனை செருப்பால் அடித்தனர். கர்மிகளும் ஞானிகளும் கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் கொள்ளாதவரை பயனற்ற செயல்களிலேயே தொடர்ந்து தங்களுடைய வாழ்வை விரயம் செய்வர். பயனோக்கு கோட்பாட்டினை பின்பற்றுவோர் கூறுவதை போல உடனடி நன்மைக்காக சாஸ்திர விதிகளில் சிலவற்றை ஏற்றுக்கொள்வது நியம அக்கிரக என்று அறியப்படுகிறது. மேலும் ஆன்மீக முன்னேற்றத்திற்குரிய சாஸ்திர விதிகளை அலட்சியம் செய்வதும் நியம அக்கிரக என்று அறியப்படுகிறது. ஆக்ரக என்னும் சொல் ஏற்றுக்கொள்ள அவருடன் இருத்தல் என்று பொருள்படுகிறது. அக்ரக என்னும் சொல் ஏற்க மறுத்தல் என்று பொருள்படுகிறது. இவ்விரு சொற்களில் ஏதேனும் ஒன்றை நியமங்கள் என்னும் சொல்லுடன் சேர்ப்பதால் நியமாகிரக என்னும் சொல் உருவாக்கப்படுகிறது. இவ்வாறாக சொற்களுடைய குறிப்பிட்ட சக்திக்கு ஏற்ப நியமாகிரக என்னும் சொல் 2 அர்த்தங்களை கொண்டுள்ளது. கிருஷ்ண உணர்வில் ஆர்வமுள்ளவர்கள்
பொருளாதார முன்னேற்றத்திற்காக நியமங்களை ஏற்றுக்கொள்வதில் ஆர்வம் செலுத்தக்கூடாது. இருப்பினும் கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதற்காக சாஸ்திர விதிமுறைகளை மிகவும் நம்பிக்கையுடன் ஏற்க வேண்டும். தகாத பாலுறவு, மாமிசம், சூதாட்டம், போதைப் பொருட்கள் ஆகியவற்றை தவிர்ப்பதன் மூலமாக அவர்கள் ஒழுக்க நெறிகளை உறுதியுடன் பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. நியமாகிரம் அடுத்து இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கதை உங்களுக்கு தெரியும், இந்த மிஸ்டர் கைலாஷ் கதைன்னு சொல்லிட்டு ஒரு கதை இல்லையா? நிறைய சேர்த்து வச்சு கடைசியில அடுத்த ஜென்மாலாம் வந்து பிறந்து திருப்பியும் கஷ்டம் எல்லாமே வந்து அந்த அந்த அவனோட கருமிக்காக இல்ல நாரதர் வந்து கூப்பிட்டு வருவார், நீ இப்ப வரியா, நான் அவனை கூட்டிட்டு போறேன். இல்ல என்னோட மக்களுக்கு என்னோட பசங்களுக்கு எல்லாம் சரியா இது பண்ண தெரியாதுன்னு. அப்புறம் நாயா பிறப்பான். அதுக்கப்புறம் நாயா பிறந்தோடனே நாயா கூட்டிட்டு போலான்னு வருவார், அப்பவும் முடியாதுன்னுவார். அதுக்கப்புறமா பாம்பா பிறப்பாங்க. அதுக்கப்புறமாவும் வந்து இல்ல அப்படின்னோடனே அப்பதான் வந்து நாரதர் சொல்லுவாரு, அடிச்சாலும் தப்பு இல்லை அப்படின்னு. ஸோ அதனால வந்து அது எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய அந்த சொத்து மேல தன்னுடைய இது மேல வந்து ஜாஸ்தி பட்டுறதுல இருந்துன்னா அவனால வந்து அந்த பந்தத்துல இருந்து வெளியே வருது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அடுத்தது வந்து நியம ஆக்ரஹ. ஓகே, அக்ரஹங்கிறது வந்து ஃபாலோ பண்றது ஆக்ரஹ. ஸோ இந்த நியம ஆக்ரஹங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து இப்போ பக்தியில வந்துட்டோம், அதனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு பக்திக்கு தடையா தான் இருக்கும் அப்படின்னு. நிறைய பேர் கிருஷ்ண கான்சியஸ்ல வந்தப்புறம் சொல்லுவாங்க, ஐயோ இவ்வளோ இருக்கா, ஐயோ என்னால இது முடியாதுப்பா, அது பண்ண முடியாதுப்பா அப்படின்னு. ஆனா அந்த நியமங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணாதான் வந்து அதுல வந்து அந்த 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 ஒழுக்குமுறை, அதாவது அந்த டிசிப்ளின் வரும். அந்த பங்க்சுவாலிட்டியோ இல்ல அந்த ஒழுக்கமோ வந்தாதான் வந்து அந்த பக்திக்கு வந்து அனுகூலியமா இருக்கும். அப்படிங்கிறதால அந்த நியமங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட ஆச்சாரியர்களும் சரி எல்லாருமே வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்டா? ஓகே, கண்டினியூ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. படிங்க, யாராவது படிக்காதவங்க படிங்க. அதாவது பக்தர்களை நிந்திப்பவர்களான மாயாவாதிகளின் உறவை தவிர்க்க வேண்டும். பௌதீக இன்பத்தில் அக்கறை கொண்டவர்களான முக்தி காமிகள் அருப பிரம்மனுடன் இரண்டர கலந்து முக்தியடைய விரும்பும் முக்தி காமிகள் அஷ்டாங்க யோக பயிற்சியின் மூலமாக சித்தியடைய விரும்பும் சித்தி காமிகள் ஆகியோர் அத்தியாகாரிகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றனர். இத்தகைய நபர்களுடன் சங்கம் கொள்வது விரும்பத்தக்கதல்ல. அஷ்டாங்க யோகத்தில் சித்திகளை பெற்று மனதை விரிவுபடுத்த ஆசைப்படுதல், பிரம்மனில் இரண்டர கலப்பதற்கு ஆசைப்படுதல், பௌதீக செல்வத்தை பெறுவதற்கு மனம் போன போக்கில் ஆசைப்படுதல் ஆகியவை அனைத்தும் பேராசை, அதாவது லௌல்ய என்னும் பிரிவில் அடங்குகின்றன. இத்தகைய பௌதீக லாபங்களை அல்லது பெயரளவு ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவதற்குரிய எல்லா முயற்சிகளும் கிருஷ்ண உணர்வு பாதையில் உள்ள தடைகள் ஆகும். படிக்கவா பிரபு? படிங்க. நவீன காலத்தில் முதலாளித்துவவாதிகளுக்கும் பொது உடைமைவாதிகளுக்கும் இடையே நிகழும் போருக்கு அத்தியாகார தொடர்பான ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் அறிவுரையை தவிர்ப்பதே காரணமாகும். நவீன முதலாளிகள் தேவைக்கு அதிகமாக செல்வத்தை திரட்டுகின்றனர். அவர்களது செல்வ செழிப்பில் பொறாமை கொள்ளும் பொது உடைமைவாதிகள் எல்லா செல்வத்தையும் சொத்தையும் தேசியமயமாக்க விரும்புகின்றனர். துரதிருஷ்டவசமாக செல்வத்தினாலும் அதன் விநியோகத்தினாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்பது பொது உடைமைவாதிகளுக்கு தெரியவில்லை. இதன் காரணமாக முதலாளிகளின் செல்வம் பொது உடைமைவாதிகளின் கைக்கு வரும்போது அதனால் எந்த தீர்வும் ஏற்படுவதில்லை. இவ்விரு கொள்கைகளுக்கும் எதிரான கிருஷ்ண உணர்வு கொள்கை அனைத்து செல்வமும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்று குறிப்பிடுகின்றது. இவ்வாறாக எல்லா செல்வமும் கிருஷ்ணருடைய ஆளுகையின் கீழ் வந்தால் அல்லாது மனித சமுதாயத்தின் பொருளாதார பிரச்சனைக்கு எந்த தீர்வும் இல்லை. பொதுவுடைமைவாதிகள் அல்லது முதலாளிகளின் கைகளில் செல்வத்தை ஒப்படைப்பதால் எந்த பிரச்சனையும் தீர்க்க இயலாது. வீதியில் கிடக்கும் 100 ரூபாய் நோட்டு ஒன்றை காண்பவன் அதனை தனது சட்டை பைக்குள் வைத்துக் கொள்வான் எனில் அத்தகைய மனிதன் நேர்மையானவன் அல்லன். மற்றொருவன் அப்பணத்தை கண்டு அடுத்தவர்களின் பணத்தை தொடக்கூடாது என்று எண்ணி அதை அங்கேயே விட்டுவிட நினைக்கலாம். இந்த இரண்டாவது மனிதன் தனது சுய நோக்கங்களுக்காக பணத்தை திருடவில்லை என்றாலும் அதன் சரியான உபயோகத்தை அவன் அறிந்திருக்கவில்லை. 100 ரூபாய் நோட்டை காணும் மூன்றாவது மனிதன் அதை எடுத்து அதை தொலைத்தவனிடம் ஒப்படைக்க கூடும். இவன் தன்னுடைய செலவிற்காக பணத்தை திருடவில்லை. வீதியில் கிடக்கட்டும் என்று அதனை உதாசீனப்படுத்தவும் இல்லை. அதனை எடுத்து தொலைத்தவனிடம் ஒப்படைத்ததன் மூலமாக இவன் நேர்மையும் விவேகமும் கொண்டவனாக இருக்கின்றான். ஹரே கிருஷ்ணா. ஓகே. சோ அடுத்த இப்ப இந்த நியமாகிரக படிக்கும்போது நமக்கு வந்து அந்த நியமங்கள்ல என்னங்கிறத ஃபாலோ பண்றோம். அந்த நியமங்கள்ல கரெக்டான வழிகள், அதாவது வந்து முக்தி காமி சித்தி காமி
புக்தி காமி. புக்தி காமினா உடல், அதாவது தன்னுடைய புலனின்பத்துக்காக இது பண்றது புக்தி காமி. பௌதிக விஷயமா சந்தோஷமா இருக்கிறது, பௌதிக பொருளாதார விஷயமா. முக்தி காமினா முக்தி அடையணும்ன்ற அந்த சித்திகள் இருக்குது. சித்தி காமி சித்தர்கள் சித்தி அடையணும் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் விட அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தா அவங்க எல்லாருமே கூட அத்தியாகாரி தான். அவங்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நெல்ல பார்த்தாங்களா ஏதாவது ஒரு 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 நோக்கம் இல்லைன்னா ஒரு ஒரு செயல் நோக்கத்தோட தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்களையும் வந்து அவங்களோட தொடர்பு, அவங்களோட சங்கம், அதுவும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு டேஞ்சர் தான் அப்படிங்கிறார். ஸோ அதனால நார்மலா பொதுவா இருக்கிற மக்கள் ஒரு விதமான டேஞ்சர், அதுக்கப்புறம் மாயாவாத கொள்கைகள் இருக்கிறவங்களும் ஒரு விதமான டேஞ்சர். அந்த மாயாவாத கொள்கையிலேயே வந்து 3 விதமா வந்து சித்தி அடையணுங்கிறது ஒண்ணு. நமக்கு வந்து சித்தி அடையணுங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு வந்து சேவை பண்ணணும் தான். நமக்கு வந்து எந்த சூழ்நிலை, நரகத்துல போட்டாலும் சரி, சொர்க்கத்துல போட்டாலும் சரி, எங்க போட்டாலும் சரி, நமக்கு வந்து பகவானை நமக்கு முக்தி அடையணுங்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா முக்திங்கிறது ரொம்ப ஒரு நிலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முக்தி ரொம்ப சர்வசாதாரண நிலையை வந்துடும். ஏன்னா நீங்க வந்து சரியான ஒரு பாதையில இருந்து ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கிடைக்கப்பட்டு இருந்தா உங்களுக்கு முக்தி கண்டிப்பா கிடைச்சிரும். ஆனா முக்தி கிடைச்சனால என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்லை, நமக்கு வந்து இந்த சேவை கிடைக்காது, பகவானுடைய அந்த பரஸ்பரமான அந்த தொடர்பு இருக்காது. ஸோ அதனால நமக்கு வந்து அந்த முக்தியும் கிடையாது, சித்தியும் கிடையாது, முக்தியும் கிடையாது, கண்டிப்பா புக்தியும் கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய தொடர்பும் நம்ம வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும், அதையும் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறார். அப்புறம் அந்த அத்தியாகார பத்தி பேசும்போது அடுத்தது இப்ப நம்ம படிச்சது வந்து கம்யூனிஸ்ட் வெர்சஸ் கேபிட்டலிஸ்ட். அதாவது வந்து எல்லா சமத்துவம், ஏதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், இல்லைன்னா வந்து அந்த முதலாளித்துவம் அப்படிங்குவாங்க. முதலாளித்துவம்னா எல்லாம் ஒருத்தனுக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிறது. அதுதான் இப்ப பிரபுபாத் அந்த 100 ரூபாய் நோட்டை பத்தி எக்ஸாம்பிள் சொல்றாரு. நம்ம இன்னைக்கு கீழே 100 ரூபாய் நோட்டு கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜென்ரலா நமக்கு அது வந்து எடுத்து பாக்கெட்ல போட்டுன்னா அது வந்து தன்னுடைய இது எடுத்து கண்டுக்காம போனாலும் தப்பு. ஆனா எடுத்து அதை யாருக்கிட்ட ஒப்படைக்க முடிஞ்சதுன்னா ஒப்படைக்கலாம். ஒப்படைக்கிறது தான், அதுதான் நேர்மையானது, அதுதான் நல்ல வழி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஓகே. ஓகே. ஹரே கிருஷ்ணன். செல்வத்தை முதலாளிகளிடம் இருந்து பொது உடைமைவாதிகளின் கைக்கு மாற்றுவதால் மட்டும் இக்காலத்து அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. ஏனெனில் செல்வம் பொது உடைமைவாதியின் கைக்கு வரும்போது அதை அவன் தனது சொந்த புலன் நுகர்வுக்காக உபயோகிக்கிறான் என்பது மெய்ப்பிக்கப்பட்டு உள்ளது. உலகில் உள்ள செல்வம் உண்மையில் கிருஷ்ணருக்கு சொந்தமானதாகும். மேலும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவனின் சொத்தை தங்களது பராமரிப்பிற்கு உபயோகிக்கும் பிறப்புரிமை உண்டு. தனது தேவைக்கு அதிகமானதை ஒருவன் எடுத்துக்கொள்ளும் போது அவன் ஒரு முதலாளியாகவோ அல்லது ஒரு பொது உடைமைவாதியாகவோ இருப்பினும் அவன் ஒரு திருடனே ஆவான். இக்காரணத்தினால் அவன் இயற்கையின் சட்டங்களினால் தண்டிக்கப்படக்கூடியவன் ஆவான். உலகில் உள்ள செல்வத்தை அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காகவும் உபயோகிக்க வேண்டும், ஏனெனில் அதுவே இயற்கை தாயின் திட்டமாகும். இறைவனுடைய செல்வத்தை உபயோகிப்பதன் மூலமாக அனைவருக்கும் உயிர் வாழும் உரிமை உண்டு. இறைவனின் உடைமைகளை விஞ்ஞான பூர்வமான முறையில் உபயோகிக்க மக்கள் கற்றுக்கொள்ளும் போது மற்றவர்களின் உடைமைகளை அபகரிப்பதில் ஈடுபட மாட்டார்கள். அதன் பின் எடுத்துக்காட்டான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். அத்தகையதொரு ஆன்மீக சமுதாயத்திற்குரிய அடிப்படை கொள்கை ஸ்ரீ ஈஷோபநிஷத்தின் முதல் மந்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சீதாமா கிருதஹ கஷ்யஸ்வித்தனம். பிரபஞ்சத்தில் காணப்படும் உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருட்களை ஆள்பவரும் அவற்றுக்கு உரிமையாளரும் இறைவனே ஆவார். எனவே தனது பங்காக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள தனக்கு தேவையானதை மட்டுமே ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவை யாருக்கு சொந்தமானவை என்பதை அறிந்து அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ ஈஷாவாஸ்யம் நம்ம படித்தோம். ஈஷோபநிஷத்துல ஒருத்தவனுக்கு என்ன தேவையோ அது அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்ன அவனுக்கு அதிகமா இருக்கோ அது கண்டிப்பா அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவுதான் பிரயத்தனை பண்ணாலும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த கொடுக்கப்பட்டுள்ளதை வைத்து நாம் வந்து சந்தோஷப்பட்டு திருப்திப்படுத்துவோமே தவிர அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்டே சொல்றாரு. ஏன்னா அது இதெல்லாமே என்னது அடிப்படையான தத்துவார்த்தம். பக்திக்கு அது வந்து அனுகூலியமா இருக்காது அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட். ஓகே, ஓகே, முடிச்சிருங்க. அடுத்த 2 பேரா வேற யாராவது. ஹரே கிருஷ்ணன் பிரபுஜி. இந்த ஜட உலகம் அனைத்து ஜீவன்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையிலும் அதே சமயத்தில் அவர்கள் பிறரின் உடைமைகளை அபகரிக்க வேண்டிய அவசியம் இல்லாத வகையிலும் இறைவனால் திட்டமிடப்பட்ட பூரணமான ஏற்பாடு என்பதை கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தர்கள் நன்கு அறிவர். இப்பூரண ஏற்பாடு ஒவ்வொருவரின் உண்மையான தேவைக்கு ஏற்ப சரியான விகிதத்தில் செல்வத்தின் பங்கினை வழங்குகிறது. இவ்வாறாக எளிய வாழ்வு, உயர்ந்த சிந்தனை என்னும் கொள்கைக்கு ஏற்ப அனைவரும் அமைதியாக வாழலாம்.
துரதிருஷ்டவசமாக இறைவனின் திட்டத்தில் நம்பிக்கையோ உயர்ந்த ஆன்மீக முன்னேற்றத்தில் எவ்வித விருப்பமோ இல்லாத பௌதிகவாதிகள் இறைவன் அளித்த அறிவை தங்களின் பௌதிக உடைமைகளை பெருக்குவதற்காக துஷ்பிரயோகம் செய்கின்றனர். அவர்கள் தங்களின் பௌதீக அந்தஸ்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக முதலாளித்துவம், பௌதீக புதுமை உடைமைவாதம் என பல முறைகளை திட்டமிடுகின்றனர். அவர்களுக்கு இறைவனின் சட்டத்திலோ உயரிய நோக்கத்திலேயோ அக்கறை இல்லை. அவர்கள் தங்களது எண்ணிலடங்காத புலனின்ப ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் பேராவல் கொண்டு சக உயிரினங்களை சுரண்டுவதில் திறமைசாலிகளாக இருக்கின்றனர். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால் விவரிக்கப்பட்ட அத்தியாகார முதலிய அடிப்படை குற்றங்களை மனித சமுதாயம் கைவிடும் பொழுது மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையிலான பகை, முதலாளிக்கும் பொது உடைமைவாதிகளுக்கும் இடையிலான பகை முதலிய எல்லா பகைகளும் முடிவிற்கு வந்துவிடும். அது மட்டுமின்றி பொருளாதார அல்லது அரசியல் சீர்குலைவினால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் நிலையற்ற தன்மையும் தீர்க்கப்பட்டுவிடும். இந்த தூய உணர்வானது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் விஞ்ஞானபூர்வமாக அளிக்கப்படும் முறையான ஆன்மீக கல்வியாலும் பயிற்சியாலும் எழுப்பப்படுகின்றது. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகிற்கு அமைதியை அளிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சமூகத்தை வழங்குகிறது. புத்தியுள்ள மனிதர் ஒவ்வொருவரும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் உளமாற புகலிடம் கொள்வதன் மூலமாக மேலே குறிப்பிடப்பட்ட பக்தி தொண்டிற்கான 6 தடங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு உணர்வை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணன். ஓகே, தேங்க்யூ. ஸோ 1 hour ஆச்சு ஒரு ஸ்லோகம் படிக்கிறதுக்கு இல்லையா? ஆனா பிரபுபாத் இவ்வளவு டீடைல்டா எதுக்கு இவ்வளவு இதுக்கான பொருளை கொடுக்குறாரு? ரூப கோஸ்வாமி சிம்பிளா அத்தியாகார பிரயச நிஜமா பிரஜல்பா நியமா கிரக அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கான பொருளை பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு டீடைல் கொடுக்குறேன்னா ஒன்னும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. எதெல்லாம் நமக்கு தடை சில நம்ம நினைச்சிட்டு இருப்பான், நல்லா நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கேன், என்னால எல்லாமே பண்ண முடியுது அப்படின்னு. ஆனா நமக்கே தெரியாம பின்னாடி நம்ம நிறைய இந்த அனர்த்தங்கள்னு ஒரு இதுல சொல்லலாம். இன்னொன்னு தெரியாமலே நம்மளால சில விஷயங்கள் மேல நம்ம பற்றுதல் இருக்கும், நமக்கே தெரியாது. ஸோ அதனாலதான் ஒரு வாட்டியும் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு சொந்தக்காரன், நம்ம ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி எல்லாம் பேசணும். திடீர்னு நம்மளுடைய தெரிஞ்ச ரொம்ப நெருங்கிய உறவினர், இல்லை ரொம்ப நாள் பழைய ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்ஸ், இல்லைன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் வரும்போது நமக்கு சில சமயம் சரி அவங்களோட இன்னும் கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமே அப்படின்னு போகும்போது அந்த பழைய நினைவுகள்லாம் வரும்போது என்ன ஆகும்னா மறுபடியும் திரும்பி சில சமயங்கள் நமக்கு அது தடைகளாக கூட மாறிவிடும் அப்படின்னு. ஸோ அதனாலதான் எந்தெந்த இடத்துல நமக்கு ஜாக்கிரதையா இருக்கணுமோ அந்தந்த இடங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. நியமங்களை எந்த இடத்துலயும் விட்டுடக்கூடாது அப்படிங்கிறது. என்ன தேவையோ அது மட்டும் தான் வச்சுக்கணும். இப்ப நம்ம ஈஷோபனிஷத்துலயே பார்த்த மாதிரிதான் எது நமக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ அதை மட்டும் வச்சுக்கணும்னா நமக்கு நம்ம பக்திக்கு அது அனுகூலியமா இருக்கும், இல்லைன்னா அது பிரதிகூலியமா மாறிடும் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தோடு. ஸோ பிரபுபாத் அதை முடிக்கும் போது கிருஷ்ணவனோட இன்டெலிஜென்ட், எவ்ரி இன்டெலிஜென்ட் மேன் ஷுட் பியூரிஃபை. எல்லா புத்தி உடைய மனிதர்கள், எல்லாரும் புத்திசாலியான மனிதர்கள் இதை சரிவர பின்பற்றினா அவங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லபடியாக முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு. நமக்கு மெயினா பாயிண்ட் என்ன அப்படின்னா பக்திக்கு அது தேவையானதா இருக்கும். ஓகே, ஸ்லோகா 3 படிச்சிருவோம். ஒரு மேபி ஒரு 2 minutes பிரேக் எடுத்துட்டு வரலாம். ஸ்லோகா 3 சேர்த்து படிச்சிருவோம். ஓகே, மேபி ஒரு நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு வரலாமா, இல்ல அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? பிரேக் போயிட்டு வாங்க, படிக்கிறவங்க படிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. உற்சாக தைரிய நிச்சய தத்துவர்த்தனாத் சங்கத்யாக தத்துவ ஷத்விர் பக்திர் பிரதிஷ்யதி. படிக்கவா பிரபுஜி? படிங்க, நீங்க ஸ்லோகம் படிங்க. ஒரு ஸ்லோகம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஆகணும். உற்சாக நிச்சய தைரிய தர்ம பிரவர்த்தனாத் சங்கத்யாகாத் சதோ விருத்தே சத்விர் பக்திர் பிரதிஷ்யதி. படிங்க. உற்சாக நிச்சயாத் தைர்யாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் சங்கத்யாகாத் சதோ விருத்தே ஷட்பிர் பக்தி பிரசித்யதி. மொழிபெயர்ப்பு: தூய பக்தி தொண்டை ஆற்றுவதற்கு அனுகூலமான 6 அங்கங்கள் உள்ளன. 1. உற்சாகத்துடன் இருத்தல். 2. நம்பிக்கையுடன் முயலுதல். 3. பொறுமையுடன் இருத்தல். 4. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், கிருஷ்ணரை பற்றி செவியுறுதல், பாடுதல் மற்றும் நினைவிற்கொள்ளுதல் முதலிய கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு ஏற்ப செயற்படுதல். 5. பக்தர் அல்லாதவர்களின் சங்கத்தை கைவிடுதல். 6. முந்தைய ஆச்சாரியர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுதல். இந்த 6 அங்கங்களும் தூய பக்தி தொண்டின் முழு வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்கின்றன. பொருளுரை: பக்தி தொண்டு என்பது மனதின் அனுமானமோ கற்பனையான பரவசமோ அல்ல.
அதன் சாரமானது அனுபவத்தில் உணரக்கூடியதாகும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தமது பக்தி ரசாமிருத சிந்து 1.1.11 என்னும் நூலில் பக்தி தொண்டினை பின்வருமாறு வரையறுத்துள்ளார். அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாத்யனாவிருத்தம் ஆனுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம் பக்திர் உத்தமா. முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உத்தம பக்தி அல்லது தூய பக்தி செலுத்துவது என்பது அவருக்கு அனுகூலமான முறையில் பக்தி தொண்டை ஆற்றுவதாகும். இந்த பக்தி தொண்டானது சம்பந்தமில்லாத உள்நோக்கங்களிலிருந்து விடுபட்டதாகவும் பலநோக்கு செயல், அருவ ஞானம் மற்றும் இதர அனைத்து சுயநல ஆசைகள் இல்லாததாகவும் இருக்க வேண்டும். பக்தி என்பது ஒரு வகையான பயிரிடுவதை போன்றதாகும். பயிரிடுதல் என்று கூறினால் அங்கு நாம் செயலையே குறிப்பிடுகின்றோம். ஆன்மீக பயிரிடுதல் என்பது சில போலி யோகிகள் கற்பிப்பதை போல தியானிப்பதற்காக சோம்பேறியாக அமர்ந்திருப்பதை குறிப்பதாகாது. அத்தகைய தியானம் பக்தி தொண்டை பற்றிய தகவலை அறியாதவர்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். இக்காரணத்திற்காக இது சில சமயங்களில் கவனத்தை திருப்பும் பௌதிக செயல்களை தடுக்கும் ஓர் உபாயமாக பரிந்துரைக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் தற்காலிகமாக எல்லா அபத்தமான செயல்களையும் நிறுத்துவதே தியானம் என்பதாகும். ஆனால் பக்தி தொண்டு அர்த்தமற்ற எல்லா பௌதிக செயல்களுக்கும் முடிவு கட்டுவதோடு ஒருவரை அது அர்த்தமுள்ள பக்தி தொண்டிலும் ஈடுபடுத்துகின்றது. ஸ்ரீல பிரகலாத மகாராஜர் பின்வருமாறு பரிந்துரைக்கிறார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நல்ல ஸ்லோகம் இது. இது நீங்க மனப்பாடம் பண்ணணும். அதே சமயத்துல எவ்வளவுக்களோ இதை நம்ம நல்ல அதாவது உள்வாங்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ உற்சாகமா இருக்கணும், தைரியத்தோட இருக்கணும், நிச்சயமா அதாவது கான்பிடென்ட்டா இருக்கணும். தத்தத் கர்ம பிரவர்த்தனார் கூடவே அந்தந்த செயல்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். சங்க தியாகாத், இதே சங்க தியாகாத் தான் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம். யாரோட செய்யக்கூடாது, அதே திருப்பி இங்க சொல்லப்பட்டுள்ளது. ஓகே, அப்பனா அதுக்கு எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குங்கிறத பாருங்க. ஓகே, சங்க தியாகா இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னா பக்தி பிரதிஷ்டதி. முன்னாடி பார்த்தது பக்தி வினஷ்யதி, இப்போ பக்தி பிரதிஷ்டதி. அதுல பிரபுபாத் ஃபர்ஸ்ட் சொல்றதே அழகான இது. டிவோஷன் சர்வீஸ் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் சென்டிமெண்டல் ஸ்பெகுலேஷன் ஆர் இமேஜினேட்டிவ் எக்ஸ்டசி அப்படிங்கிறாரு. ஸோ சென்டிமெண்ட், நம்மளுடைய பக்திங்கிறது ஓரளவுக்கு சென்டிமெண்ட் இருக்கும், சென்டிமெண்ட் இல்லாம இருக்காது. பக்தியில சென்டிமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும், அதுல எதுவுமே கிடையாது. சென்டிமெண்டல் ஸ்பெகுலேஷன், ஆனா அதுல ஸ்பெகுலேஷன் இருக்காது. ஆனா பிரபுபாத் சொல்றது இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் ஆக்டிவ், நடைமுறை, அதாவது செயல்முறையில நமக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் பக்தி தொண்டு அப்படிங்கிறார். சும்மா நம்ம கற்பனையில் இருக்கிற அப்படியே மிதக்கிற மாதிரி அது நடந்தது, இது வந்தது, இப்படி நடந்தது, இதெல்லாம் கற்பனை கிடையாது, இதெல்லாம் கற்பனை நிலைதான் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாரு. அந்யாபிலாஷத சூன்யத்தை சொல்லிட்டு உத்தம பக்தி நம்ம பண்ணும்போது எதெல்லாம் அனுகூலியமா இருக்கோ அதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாரு. அடுத்த பேரால அழகான ஒரு வார்த்தை, பக்தி ஒரு அறுவடை, அதாவது அறுவடைங்கிறாங்க, ஒரு பயிரிடுவது போல அப்படிங்கிறார். பயிரிடுவதுன்னா அப்புறம் இங்கிலீஷ்ல நல்லா வார்த்தை கல்டிவேஷன் அப்படின்னு. ஸோ கல்டிவேஷன்னா என்னது? ஜென்ரலா பயிரிடுறதுன்னா எப்படி சொல்லுவோம், சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. பயிரிடுவது அறுவடை. நிலத்தை தூய்மை பண்ணணும், அதுக்கப்புறம் விதை பண்ணணும், அதுக்கப்புறம் அறுவடைங்கிறது கடைசியா பண்றது. ஓகே, அவ்வளவுதான். ஆமா, சோ பயிரிடுறதுங்கன்னா என்ன? ஃபர்ஸ்ட் நிலத்தை நல்லா சாஃப்ட் பண்ணணும். நிலம் நல்லா சாஃப்ட் ஆன அப்புறம் தண்ணி இது பண்ணணும். தண்ணி ஜாஸ்தி ஆனாலும் கஷ்டம், தண்ணி கம்மியா இருந்தாலும் கஷ்டம். அதுக்கப்புறம் கரெக்டான நாத்து நடணும். கரெக்டான நாத்து நடும்போது சைட்ல மற்ற கிளைகள்லாம் வளரும். அந்த கிளைகள்லாம் அப்பப்போக்கு பார்த்து விடணும். அதுக்கு எப்ப கரெக்டா தண்ணி விடணுமோ அப்ப கரெக்டா தண்ணி விடணும். ஏதாவது மருந்து போடணும்னா மருந்து போடணும். ஏதாவது அதுக்கு உரம் வேணும்னா உரம் கொடுக்கணும். அதை பார்த்து பார்த்து வளர்ந்துன்னா நல்ல பயிரா வளரும். பயிரை விடும்போது கடைசியா கரெக்டான சமயத்துல அதை அறுவடை செய்யணும். ஸோ இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஒரு நார்மலா நாத்து நட்டுறது, நாத்து நட்டு அதை கடைசியில இப்போ பொங்கலுக்கு நாத்து நட்டுறதுன்னா இப்ப செப்டம்பர்ல ஆரம்பிப்பாங்க, 3 மாசம் அது வளரணும். ஸோ செப்டம்பர்ல கரெக்டா இந்த ஆவணி மாசம் முடிஞ்சு இந்த மாசம் ஆரம்பிக்கும் போது அவங்க வைக்க ஆரம்பிப்பாங்க. கரெக்டா ஜனவரியில பண்ணுவாங்க. ஸோ பிரபுபாத் அழகான வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்னன்னா இப்ப நம்ம பக்தியும் கிட்டத்தட்ட அது மாதிரிதான். சரியான நமக்கு ஒரு தூய்மையான ஒரு நல்ல மனசு, நல்ல நிலை இருக்கணும், நல்ல அசோசியேஷன் இருக்கணும், கரெக்டான சங்கம், நமக்கு கரெக்டான சங்கம் இருந்ததுன்னா நல்லா சாண்டிங் பண்ணோம்னா அது தண்ணி விடுற மாதிரி. அப்பப்போக்கு இந்த களை நடுற சைட்ல நிறைய வளரும். சரியா நிறைய வளருதுன்னா என்னென்ன தேவையில்லாத அனர்த்தங்கள்லாம் வரும். அது எல்லாத்தையும் அப்பப்போக்கு பிச்சு போடணும், கரெக்டா வளர்ந்தாலும் பாத்துக்கணும். அப்புறம் வளர்ந்த அப்புறம் கரெக்டா அதை நம்ம பயந்து பண்ணணும். ஸோ அதுதான் பிரபுபாத் சொல்ற வார்த்தை. ஸோ இது இட் இஸ் அன் ஆன் கோயிங் ப்ராசஸ்.
அது கல்டிவேஷன் நடந்துட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற பக்திங்கிற அந்த அந்த இதை சொல்றாங்க. ஸோ இதை வந்து சில பேர் வந்து இந்த ஏமாத்து பேர்கள் மாதிரி சும்மா உட்காந்து அப்படியே தியானம் பண்றதோ இதெல்லாம் கிடையாது. ப்ராக்டிக்கலா உள்ள இறங்கி வேலை செய்யணும். நம்ம வந்து அதை ப்ராக்டிக்கலா நம்ம வந்து அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் ப்ரோபாட். ஓகே, அது எப்படி பண்றதுனா இந்த 6 விதமான 9 விதமான இந்த சவணம் கிருஷ்ண விஷ்ணு ஸ்மரணம் இந்த ஸ்லோகம் படிங்க அடுத்தது. இந்த 9 விதமான பக்தி அதை படிங்க. பரவாயில்ல, யாராவது படிங்க. அவ்வளவுதான். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். பக்தி தொண்டின் 9 விதமான வழிமுறைகள் பின்வருமாறு. 1. பரமபுருஷ பகவானின் திருநாமங்களையும் பெருமைகளையும் கேட்டல். 2. அவரது புகழினை கீர்த்தனம் செய்தல். 3. பகவானை நினைவிற்கொள்ளுதல். 4. பகவானுக்கு பாத சேவை செய்தல். 5. விக்கிரகத்தை வழிபடுதல். 6. பகவான் முன் விழுந்து வணங்குதல். 7. பகவானின் சேவகனாக செயற்படுதல். 8. பகவானுடன் நண்பனாக பழகுதல். 9. பகவானிடம் பூரண சரணாகதி அடைதல். சிரவணம் அல்லது செவியுறுதல் என்பது உன்னத அறிவை பெறுவதில் முதல் படியாகும். அங்கீகரிக்கப்படாத நபர்களிடமிருந்து கேட்கக்கூடாது. ஆனால் பகவத்கீதையில் 4.34 பரிந்துரைக்கப்பட்டுள்ளதை போல சரியான நபரை நாடி செல்ல வேண்டும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேசியந்தி தேஜ்ஞானம் ஞானின தஸ்வ தர்ஷினக. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். படிக்கலாமா பிரபு? இல்ல, வேற யாராவது படிக்கணும். ஓகே மாதாஜி, அது வேற யாராவது படிக்கணும். இந்த 9 விதமான நவவித பக்தியை பத்தி சொல்றாங்க. அந்த பக்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு தூய்மையான உன்னதமான உயர்நிலையில இருக்கிற அந்த ஆன்மீக குரு கிட்ட போய் நம்ம வந்து அந்த ஒரு சேவை மனப்பான்மையோட பரிப்பிரஷ்னயத்தோட நம்ம கேட்கும் போது அந்த ஞானம் கிடைக்கப்பெறும். அந்த தத்துவ தர்ஷனம் தான் அவர் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, வேற யாராவது படிங்க. ஹரே கிருஷ்ணா. இதே கருத்து முண்டக உபனிஷத்திலும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தத் விஞ்ஞானார்த்தம் ச குரும் ஏவாபி கச்சேத். அந்த தெய்வீக விஞ்ஞானத்தை அறிவதற்கு உண்மையான ஆன்மீக குருவை கட்டாயம் அணுக வேண்டும். எனவே ரகசியமான தெய்வீக அறிவை அடக்கமான முறையில் பெறுவது என்பது வெறும் மன அனுமானத்தை அடிப்படையாக கொண்டதல்ல. இது தொடர்பாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமியிடம் கூறினார். பிரம்மாண்ட பிரமிதே கோண பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜ. பிரம்மாவினால் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் பயணிக்கக்கூடிய ஆத்மாக்களில் அதிர்ஷ்டம் வாய்ந்த சிலர் பக்தி லதாவின், அதாவது பக்தி தொண்டு எனப்படும் கொடியின் விதையை பெறக்கூடும். இது குரு மற்றும் கிருஷ்ணரின் கருணையாலேயே நிகழ்கிறது. சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை 19.151. ஜீவன்களின் இயற்கை ஆனந்தமயமாக இருப்பதாகும். அவர்களுக்கு இந்த பௌதிக உலகம் சிறைவாசத்தை போன்றதாகும். இங்குள்ள மகிழ்ச்சி பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் கூடியது. அவர்கள் இத்தகைய சிறைவாசத்திலிருந்து விடுபட விரும்புகிறார்கள். ஆயினும் விடுதலைக்கான வழியை அறியாத காரணத்தினால் அவர்கள் ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கும் ஒரு கிரகத்திலிருந்து மற்றொரு கிரகத்திற்கும் மாற வேண்டியுள்ளது. ஜீவன்கள் இவ்விதமாக பௌதிக பிரபஞ்சம் முழுவதும் சுற்றித் திரிகின்றனர். எப்போது ஒருவன் தனது நல்ல அதிர்ஷ்டத்தினால் தூய பக்தரின் சங்கத்தை பெற்று அவரிடமிருந்தே பொறுமையாக கேட்கிறானோ அப்போது அவன் பக்தி தொண்டின் பாதையை பின்பற்ற தொடங்குகிறான். இத்தகைய வாய்ப்பு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பவனுக்கு வழங்கப்படுகிறது. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இத்தகைய வாய்ப்பினை மனித குலத்திற்கு வழங்குகிறது. பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்குரிய இந்த வாய்ப்பை அதிர்ஷ்டவசமாக ஒருவர் பயன்படுத்தி கொண்டால் முக்திக்கான பாதை உடனே திறக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ அந்த அந்த பாதை நமக்கு திறக்கிறதுக்கு தான் நம்ம எவ்வளவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பக்திக்கான பாதை நமக்கு கிடைக்கும் போது கரெக்டாக அதை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நல்லபடியா அதுல வந்து போயிடும். அவ்வளவுதான். ஓகே, ஸோ சின்சியரா இருக்கணும். அதே சமயத்துல அந்த உற்சாகம், தைரியம் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டா அவ்வளவுதான். அந்த ஸ்லாக்னஸ் குறைஞ்சு போச்சு அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு நிறைய மாத்தாஜி ரொம்ப வயசானா கூட அவங்க வந்து அந்த அந்த இது விடாப்பிடியா வந்து சேவை செஞ்சணும் அப்படின்னு வந்துருவாங்க
இல்லையா? எனக்கு தெரியும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து என்ன ஒரே ஒரு சொல்றதுன்னா, எனக்கு இந்த சேவையை விட்டா என்னால வேற எதுவுமே பண்ண முடியாது, இந்த சேவை விட்டுட்டா என்னோட உற்சாகம் குறைஞ்சிரும், இந்த சேவை விட்டா என்னால இது பண்ணி. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு அந்த சேவை மேல இருக்கிற ஒரு ஒரு ஈடுபாடு, ஒரு பற்றுதல். அந்த பற்றுதல் எதனால அப்படின்னா, அந்த பக்தியில இன்னும் அதை வந்து முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில இருக்கணும். ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர, இதுல இவங்க தான் பண்ணணுமா, இது இவங்க தான் வந்து செய்யணுமா, அதை நம்ம பண்ணக்கூடாதா, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இதை பார்க்கக்கூடாது. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. இறைவனின் திரு- சரி சரி, நீங்க படிங்க படிச்சு அப்புறம் தான் இருக்கு படிங்க. ஹரே கிருஷ்ணா இறைவனின் பிரபு. தாரக மாதாஜி படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதற்கான இந்த வாய்ப்பை ஒருவன் மிகுந்த உற்சாகத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உற்சாகம் இல்லாவிடில் வெற்றி அடைய இயலாது. பௌதீக உலகில் கூட ஏதேனும் ஒரு துறையில் வெற்றி அடைய விரும்புவன் அதில் உற்சாகத்துடன் இருந்தால்தான் வெற்றி கிட்டும். மாணவன், வணிகன், ஓவியன் அல்லது யாராக இருப்பினும் தத்தமது துறையில் வெற்றி பெற விரும்புவன் உற்சாகத்துடன் இருந்தாக வேண்டும். அதுபோலவே பக்தி தொண்டிலும் ஒருவன் மிகுந்த உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். உற்சாகம் என்றால் அங்கே செயல்கள் இருக்கும். ஆனால் அச்செயல்கள் யாருக்காக? எப்பொழுதும் கிருஷ்ணருக்காகவே செயல்பட வேண்டும். கிருஷ்ணாத்தே அகில சேஷ்டா. சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 22.126. பக்தி யோகத்தில் பக்குவத்தை அடைவதற்கு ஒருவன் தனது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஆன்மீக குருவினுடைய வழிகாட்டுதலின் கீழ் பக்தி செயல்களில் ஈடுபட வேண்டும். அவன் தனது செயல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதோ, வரம்பிற்குள் அடைத்துக் கொள்ள வேண்டும் என்பதோ கிடையாது. கிருஷ்ணர் எங்கும் வீற்றுள்ளார். ஆகவே கிருஷ்ணரிலிருந்து எதுவும் சுதந்திரமானதன்று. இதை கிருஷ்ணரே பகவத்கீதையில் 9.4 குறிப்பிடுகிறார். மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்தி மூர்த்தினா மஸ்தானி சர்வ பூத்தானி நாச்சாரம் தேஷ் பவஸ்திதா. நான் எனது தோன்றாத உருவின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன். எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவினுடைய வழிகாட்டுதலின் கீழ் ஒருவன் அனைத்தையும் கிருஷ்ண சேவைக்கு அனுகூலமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, தற்போது நாம் ஒளிப்பதிவு கருவியை பயன்படுத்துகிறோம். இக்கருவியை கண்டுபிடித்த பௌதீகவாதி இதனை வணிகர்களுக்காக அல்லது பௌதீக விஷயங்களை எழுதுபவர்களுக்காக உருவாக்கியுள்ளார். இந்த ஒளிப்பதிவு கருவி பகவானின் சேவையில் பயன்படுத்துவது குறித்து அவர் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார். ஆனால் நாம் கிருஷ்ண பக்தி இலக்கியங்களை எழுதுவதற்காக இதனை பயன்படுத்துகிறோம். இக்கருவியானது முற்றிலும் கிருஷ்ணருடைய சக்தியிலிருந்துதான் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது எவ்வித ஐயமும் இல்லை. மின்னணு இயக்கம் உட்பட இக்கருவியின் அனைத்து பாகங்களும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் வெவ்வேறு சேர்க்கையினால் தான் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த சிக்கலான இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் அதற்காக தனது மூளையை பயன்படுத்தியுள்ளார். அவரது மூளையும் சரி, இக்கருவிக்கு தேவையான மூலப்பொருட்களும் சரி, கிருஷ்ணரால் அளிக்கப்பட்டவையே. மஸ்தானி சர்வ பூத்தானி, அனைத்தும் எனது சக்தியையே சார்ந்திருக்கின்றன என்பது கிருஷ்ணரின் கூற்றாகும். இவ்வாறாக கிருஷ்ணனுடைய சக்தியிலிருந்து எதுவும் சுதந்திரமானதன்று என்பதையும், அதனால் அனைத்தையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதையும் பக்தனால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப நீங்க எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா இல்லையா? எஸ் பிரபு. எஸ் பிரபுஜி. உண்மையை சொன்னேன். ஏதோ இருக்க பிரபு, ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படின்னாங்க. இல்ல சோ மகாராஜ் கேள்வி கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம்ல ஜெயபாத மகாராஜ் ஒரு இடத்துல வந்து கிளாஸ் கொடுத்திருந்தாரு. எல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் சோகமா ஒரு மாதிரி பயங்கர வெயில். திடீர்னு வந்து ஆர் யூ ஆல் ஹாப்பி அப்படின்னாரு. எல்லாருக்கும் என்ன சொல்றது அப்படியே முடிச்சாங்க. ஓகே, அப்படியே எல்லாம் முடிச்சோன்னு என்ன சொல்றது, அதாவது வந்து உண்மையும் சொல்லணும், அதே சமயத்துல சிரிச்சிட்டு சொல்லணும், அதே சமயத்துல கரெக்டான நிலையும் சொல்லணும். ஓகே, ஆனா சொல்லிட்டு மகாராஜ் ஆஹான்னு பயங்கரமா சிரிச்சுட்டு சொன்னாரு, இதுதான் வந்து ரூப கோஸ்வாமி எதிர்பார்க்கிறாரு, நீங்க எப்பவுமே உற்சாகத்தோடு இருக்கணும் அப்படின்னு. ஓகே, சோ அந்த உற்சாகங்கிறது அவ்வளவு டக்குன்னு அவ்வளவு ஈஸியா வராது. ஆனா எப்பெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளால வந்து சரியா வந்து பண்ண முடியல, சரியா செய்ய முடியல அப்படின்னா உடனே வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஆச்சாரியர்களை வந்து அவரு மகாராஜ் என்ன சொல்யூஷன் கொடுத்தாருன்னா, இந்த மாதிரி சமயத்துல திடீர்னு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு, திடீர்னு எழுந்திருக்க முடியல, உடம்பு சௌரியப்படல, திடீர்னு கஷ்டமா இருக்கு, திடீர்னு ஒரு மாதிரி வீட்டு சூழ்நிலை சரியில்லை அப்படின்லாம் உடனே வந்து என்ன சொன்னார்னா, உடனே நாமாச்சாரியா ஹரிதாஸ் தாக்கூர், இல்லைன்னா ரூப கோஸ்வாமி, இல்லைன்னா வந்து சனாதன கோஸ்வாமி,
இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் ஜீவ கோஸ்வாமி இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து வணங்கணும் அப்படிங்கிற, அவங்களெல்லாம் வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த பிரார்த்தனை பண்ணுறது மூலமா அந்த உற்சாகம் நமக்கு கிடைக்கப்பெறும். இப்போ பிரபுபாதர் இல்லைன்னா நம்ம ஆச்சாரியர். ஸோ மகாராஜ் சொன்ன வார்த்தை என்னன்னா, அதுதான், எப்பப்பெல்லாம் உங்களுக்கு உற்சாகம் குறையுதோ அப்ப வந்து நம்மளால வந்து நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்கும், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. சோ அப்ப வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ஆச்சாரியர் அனுகிரகம் மூலமாகவும் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் இது பண்ண மூலமா நமக்கு அந்த உற்சாகம் திரும்பி கிடைக்கப்படும் அப்படின்னு. ஸோ அதனால மகாராஜ் சொன்ன சொல்யூஷன் என்னன்னா, யூ ஆல்வேஸ் ஹவ் டு ப்ரே டு த ஆச்சாரியாஸ். அப்ப பண்ணும்போது உடனே அந்த உற்சாகம் நமக்கு திரும்பி கிடைக்கப்படும் அப்படிங்கறதா அந்த பாயிண்ட். ஓகே, ஸோ அதனால அந்த உற்சாகத்தை வந்து நம்ம என்னைக்குமே கைவிடக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்குதான் வந்து இந்த இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இந்த பிரபாதமா இந்த சொல்றாரு. அதாவது வந்து எல்லாத்தையுமே ஆன்மீக வழி குரு அவங்க வழிகாட்டுல பண்ணும்போது மயாதா தபிதம் சர்வம் ஜெகத் அபியக்கம் போத்தினா, எல்லாமே எது நடந்தாலும் அவனுடைய செயல்பாட்டுக்கு எல்லாமே பகவானோட விஷயமா தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு. பிரபாதர் இந்த டிக்டாஃபோன் நிறைய இடங்கள்ல பிரபா சொல்லியிருப்பாரு, இந்த கார், இந்த போன், இந்த வீடு, இந்த இடம், இது எல்லாமே வந்து கிருஷ்ணராக கொடுக்கப்பட்டது, கிருஷ்ணருக்காக சேவைக்காக அது பயன்படுத்தப்படுகின்றது. அதனால அந்த உற்சாகத்தை நான் எப்பவுமே வந்து விட போறது இல்லை அப்படிங்கிறதா சொல்லி. ஸோ பிரபாதே நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இல்ல நம்ம ஆச்சரியர் கூட இன்னைக்கு வந்து உடலுக்கும் ஆத்மாக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத மகாராஜ் இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமா காமிக்கிறார் இல்லையா. உடல் ஒரு நிலையில இருக்கு, ஆத்மா ஒரு நிலையில இருக்கு. அந்த ஆத்மாவுடைய உற்சாகத்தை பாத்தீங்கன்னா நம்மளால எல்லாம் முடியவே முடியாது. நமக்கு நீங்க 50 வயசு 60 வயசு ஆகுது, அதுக்கே நம்மளால இது முடியல அது முடியலன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உடலுக்கும் ஆத்மாக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லைங்கிறத மகாராஜ் இப்ப இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு இல்லையா. இன்னைக்கு எந்த ஒரு சூழ்நிலையில அந்த உற்சாகத்தை அவர் வந்து கைவிடல. எந்த ஹாஸ்பிட்டல்ல போனாலும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் புக்ஸ் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் பிரசாதமும் போயிடும், அந்த டைரி என்ன போகணுமோ அதை கரெக்டா கொடுத்துருவாரு. நானும் வந்து இப்போ ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி எங்க கேஎல்ல இருக்கும்போது சரி 3 வாரத்துல அந்த கேஎல்ல இருந்த கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நாள் இருந்தாரு. அங்க இருக்கும்போது அந்த டாக்டர்ஸ் அவங்களோட எல்லாம் பேசி அவங்களோட எல்லாம் என்னென்ன கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் புக்ஸ் கொடுக்கறது, பிரசாதம் கொடுக்கறது அந்த அந்த சிஸ்டர்ஸுங்களுக்கு எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஓகே, ஸோ பிரபுபாதர் வந்து நமக்கும் அதான் சொல்ல வர்றாரு, நம்மளால என்னென்னலாம் வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அந்த உற்சாகத்தை மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அப்படிங்கிறார். எதை வந்து நம்மளுடைய அந்த புத்தியை பயன்படுத்தி நம்ம வந்து எதை வந்து நம்மளை வந்து கிருஷ்ணருக்காக அதை வந்து மாற்றி அமைத்துக் கொள்கின்றோமோ எல்லாமே அது வந்து அவனுக்காக போய் சொல்லிடும். ஓகே, நன்றி, தேங்க்யூ. நெக்ஸ்ட். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண உணர்வில் உள்ள புத்தியுடன் நிறைவேற்றப்படும் முயற்சி உற்சாக அல்லது உற்சாகம் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்தையும் பகவானின் சேவையில் உபயோகிப்பதற்கு உரிய சரியான மார்க்கங்களை பக்தர்கள் கண்டுபிடிக்கின்றனர். நிர்பந்தக கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராக்கியம் உச்சியதே. பக்தி தொண்டை நிறைவேற்றல் என்பது சோம்பேறித்தனமான தியானத்தை பற்றிய ஒரு விஷயம் அல்ல. ஆன்மீக வாழ்வில் உள்ள அனுபவபூர்வமான செயலாகும். இச்செயல்களை பொறுமையுடன் இயற்ற வேண்டும். கிருஷ்ண உணர்வில் ஒருவர் பொறுமையற்றவராக இருக்கக்கூடாது. உண்மையில் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் பிறர் உதவி இல்லாமல் தனியே ஆரம்பிக்கப்பட்டதாகும். மேலும் துவக்கத்தில் இதற்கு ஆதரவு கிடைக்கவில்லை. ஆனால் நமது பக்தி தொண்டை நாம் பொறுமையுடன் தொடர்ந்து செய்ததால் இந்த இயக்கத்தின் முக்கியத்துவத்தை மக்கள் படிப்படியாக அறிய துவங்கினர். மேலும் இப்போது அவர்கள் விருப்பத்துடன் பங்கு பெறுகின்றனர். பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் பொறுமையை இழந்துவிடக் கூடாது. ஆனால் ஆன்மீக குருவிடமிருந்து உபதேசங்களை ஏற்று அவற்றை குரு கிருஷ்ணரின் கருணையை நம்பி பொறுமையுடன் நிறைவேற்ற வேண்டும். கிருஷ்ண உணர்வு செயல்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு பொறுமை மற்றும் தன்னம்பிக்கை ஆகிய இரண்டும் தேவைப்படுகிறது. புதிதாக திருமணமான பெண் ஒருத்தி இயல்பாகவே தனது கணவனிடம் இருந்து குழந்தையை எதிர்பார்க்கிறாள். ஆனால் திருமணமான உடனேயே அதை அவள் எதிர்பார்க்க முடியாது. திருமணமான உடனேயே குழந்தை பெறும் முயற்சியில் அவள் ஈடுபடலாம் என்பது சரிதான். ஆனால் அவள் தனது கணவனிடம் சரணடைந்து குழந்தை விருத்தி அடைந்து உரிய காலத்தில் பிறக்கும் என்பதில் அவள் தன்னம்பிக்கை கொள்ள வேண்டும். அதை போலவே பக்தியில் சரணாகதி என்பது ஒருவன் தன்னம்பிக்கை கொண்டவனாக மாற வேண்டும் என்பதை குறிப்பதாகும். பக்தன் நினைக்கிறான், அவ்யச ரக்ஷி அப கிருஷ்ணஹ, நிச்சயமாக என்னை காப்பாற்றி பக்தி தொண்டை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு எனக்கு உதவுவார். இதுவே தன்னம்பிக்கை என்று அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே விலகியதை போல் கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றுவதில் ஒருவர் சோம்பேறியாக இல்லாமல்
மிகவும் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். தத் கர்ம பிரவர்த்தன கட்டுப்பாட்டு விதிகளை உதாசீனப்படுத்துதல் என்பது பக்தி தொண்டை அழித்துவிடும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் அடிப்படையான 4 கட்டுப்பாட்டு விதிகள் உள்ளன. அவை தீய உடலுறவு, மாமிசம் உண்ணுதல், சூதாட்டம், மயக்கப் பொருட்களை உட்கொள்ளல் ஆகியவற்றை தவிர்ப்பதாகும். இக்கொள்கைகளை பின்பற்றுவதில் பக்தன் ஒருவன் பெரும் உற்சாகத்தை காட்ட வேண்டும். இவற்றில் ஏதேனும் ஒன்றை பின்பற்றுவதில் அவன் தளர்ச்சி அடைவானாயின் அவனது முன்னேற்றம் நிச்சயமாக தடைப்பட்டு விடும். ஆகவே ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பின்வருமாறு சிபாரிசு செய்கிறார். தத் கர்ம பிரவர்த்தனாத். ஹரே கிருஷ்ண பிரபு. ஓகே, ஐ திங்க் புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ நிர்பந்த கிருஷ்ண சம்பந்த யுக்த வைராக்கியம் உச்சத்தை. ஸோ நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தம் எப்பப்பெல்லாம் அந்த யுக்த வைராக்கியம் ரொம்ப முக்கியம். நம்ம கிருஷ்ண பகவத்கீதையில சொல்றான் அந்த வைராக்கியம் ரொம்ப முக்கியம். அது யுக்த வைராக்கியம், அதாவது வந்து செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா கண்டிப்பா செஞ்சாகணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு சில மாதாஜி இருக்காங்க, டெய்லி வந்து ஆவடியிலேருந்து வருவாங்க. ஓகே, ஆவடியிலேருந்து சென்னை இங்க இஸ்கான் ஈஞ்சபாக்கம் இங்க அக்கறைக்கு வந்து மகாராஜுக்கெல்லாம் வந்து சமைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சாந்த சுந்தரி மாதாஜி நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன டெய்லியும் ஆவடியிலேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி நேரம் அடையார் வந்து அடையார்லேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி அந்த ஷேர் ஆட்டோ பிடிச்சி வரதுக்குள்ளேயும் 11 மணி ஆயிடும். சில சமயம் மழை பயங்கரமா கொட்டும், சில சமயம் வெயில் ஜாஸ்தி அடிக்கும். சாந்த சுந்தரி மாதாஜிலாம் பாத்தீங்கன்னா பல வருஷம் அங்கேருந்து வருவாங்க, வந்து போகா ஆஃபரிங் பண்றதாலும் போகா ஆஃபரிங் பண்ணுவாங்க, இல்ல மகாராஜுக்கு வந்து போகா பண்ணணும் பிரசாதம் பண்ணணும்னாலும் செஞ்சுட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் 3 மணி 4 மணி கிளம்பி திருப்பி ஒரு 7-8 மணிக்கு வீடு வச்சிருவாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பல வருஷம் வந்து ரொம்ப வருஷமா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா யுக்த வைராக்கியம்னு பேரு. இதுல என்ன பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த அந்த பெருசா இருக்கிறது வந்து நமக்கு வந்து இன்னொரு இதுவா இருக்கும். ஆனா அந்த வைராக்கியம் வந்து அவ்வளவு சாதாரணமா வராது. அந்த வைராக்கியம் வரத்துக்கு எவ்வளவு பிரயத்தனம் பண்றோம் அப்படிங்கிறது அந்த அந்த பக்தி தொண்டோட வெளிப்பாடா தான் நம்ம இதை பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதனாலதான் அது எப்ப வந்து நம்ம வந்து அது கிருஷ்ண சம்பந்தமா நம்ம பார்க்கும்போது அது வந்து நமக்கு ஒரு கஷ்டமா தெரியாது. என்னால முடியலையே, என்னால பண்ண முடியுமா அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி நம்ம வரோம் அப்படின்னா அதுதான் வந்து பக்தி தொண்டுக்கு பிரணஷதி, வினஷதி இல்லாம பிரணஷதி அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றேன். ஓகே, அதே மாதிரி பேஷண்ட் பொறுமையா இருக்கிறது இல்லையா? ஸோ பொறுமை வந்து நமக்கே தெரியும் எவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு குணநலன் அப்படிங்கிறது. அந்த குணநலனும் முக்கியம். அதுல பிரபுபாத் சொல்ற இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். குழந்தை கல்யாணம் ஆன உடனே குழந்தை எதிர்பார்க்கறதுங்கிறது தப்பு. அந்த கல்யாணம் ஆகி அந்த கணவனுக்கு சரியான பணிவிடை செஞ்சு கணவனோடு சரியான ஒரு நிலையில இருக்கும்போது தான் அந்த குழந்தை வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அதுக்கும் வந்தாலும் ஒரு அந்த 10 மாசம் வெயிட் பண்ணணும்னா அது வெயிட் பண்ணி ஆகணும். இது எதுக்கு பிரபுபாத் சொல்றாருன்னா, இந்த கிருஷ்ண பக்தியில வந்த உடனே எனக்கு அப்படியே அந்த பிளிஸ், அந்த ஆனந்தம் கிடைத்திட வேண்டும், எனக்கு அந்த ஞானம் கிடைத்த வேண்டும், இது கிடைத்திடும், அதெல்லாம் ஒண்ணும் உடனே கிடைக்காது. சில பேருக்கு உடனே கிடைக்கும், சில பேருக்கு லேட் ஆகும், சில பேருக்கு பல வருஷம் ஆகும். ஆனா அந்த அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். ஓகே, ஒன் ஹாஸ் டு பிகம் வெரி கான்ஃபிடென்ட் ஆல்சோ. நமக்கு வந்து கண்டிப்பா இது நான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த இது இருந்தாதான் நமக்கு வந்து அது கிடைக்கும். ஸோ ரெண்டுமே தேவை. நமக்கு வந்து பொறுமையும் தேவை, நம்பிக்கையும் தேவை. அப்படி இருந்தாதான் அதனால வந்து முன்னேற முடியும். ஓகே, தத்தத் கர்ம பிரவர்த்தனா தெரியும். அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கடமைகளை அவன் வந்து சரிவர செய்ய வேண்டும். ஓகே, கண்டினியூ. மேலும் பக்தி தொண்டில் வெற்றி அடைவதற்கு ஒருவன் விரும்பத்தகாத நபர்களின் சங்கத்தை கைவிட வேண்டும். இது கர்மிகள், ஞானிகள், யோகிகள் மற்றும் பக்தர் அல்லாத பிறரையும் உள்ளடக்கியதாகும். ஒருமுறை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கிரகஸ்த பக்தரில் ஒருவன் பொதுவாக வைஷ்ணவ கொள்கைகளை பற்றியும் வைஷ்ணவரின் நித்திய கடமைகளை பற்றியும் அவரிடம் வினவினார். அத்தகு அசத் சங்க தியாக ஏயி வைஷ்ணவ ஆச்சாரம், பக்தர் அல்லாதவரின் சங்கத்தையும் கைவிடுபவரே வைஷ்ணவர் ஆவார் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உடனடியாக பதில் உரைத்தார். ஆகவே ஸ்ரீல நரோத்தம தாஸ் தாகூர் பின்வருமாறு பரிந்துரை செய்கிறார். தரித்தோ சரண சேவி பக்த சனே வாச, தூய பக்தர்களின் சங்கத்தில் வாழ்ந்து முந்தைய ஆச்சாரியர்களான 6 கோஸ்வாமிகளால் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத தாச கோஸ்வாமி, ஸ்ரீ கோபால பட்ட கோஸ்வாமி மற்றும் ரகுநாத பட்ட கோஸ்வாமினால் வகுக்கப்பட்ட நெறிகளை பின்பற்ற வேண்டும். ஒருவர் பக்தர்களின் சங்கத்தில் வாழ்ந்தால் பக்தர்கள் அல்லாதவர்களுடனும் சங்கம் கொள்வதற்கான வாய்ப்பு அவருக்கு குறைவாகவே இருக்கும். பக்தர்களின் சங்கத்தில் வாழ்ந்த ஆன்மீக வாழ்வின் நெறிகளை பயில்வதற்கு
மக்களை வரவேற்பதற்காகவே அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் பல பிரச்சார மையங்களை தொடங்கியுள்ளது. பக்தி தொண்டு தெய்வீக செயலாகும். பௌதிக இயற்கையின் முக்குணங்களால் ஏற்படும் கலங்கத்திற்கு தெய்வீக நிலையில் இடமில்லை. இது விசுத்த சர்வம், தூய்மையான சர்வ குணம் எனப்படுகிறது. அதாவது இது ரஜோ தமோ குணங்களில் கலங்கங்களிலிருந்து விடுபட்ட தூய நிலையாகும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து நீராடி மங்கள ஆரத்தி எனும் அதிகாலை வழிபாட்டில் கலந்து கொள்ளுமாறும், ஸ்ரீமத் பாகவதம் படித்தல், கீர்த்தனம் செய்தல் முதலியவற்றில் ஈடுபடுமாறும் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறாக ஒரு நாளில் 24 மணி நேரமும் பக்தி தொண்டில் தொடர்ந்து ஈடுபட இயலும். இதுவே சதோ விருத்தி, முந்தைய ஆச்சாரர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுதல் எனப்படுகிறது. வாழ்வின் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் அவர்கள் கிருஷ்ண பக்தி செயல்களில் திறம்பட நிரம்பியுள்ளனர். ஓகே, கண்டிப்பா மாதாஜி. ஐ திங்க் இது வந்து பிரபாத் சொல்ற பாயிண்ட்ஸ்ல என்ன மெயினானா, நம்ம எப்படி வந்து அந்த மகாபிரபு சொன்ன மாதிரி தான் என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து செய்யணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் தான். ஓகே, கண்டினியூ. சௌமியா மாதாஜி படிங்க. சௌமியா மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இந்த ஸ்லோகத்தில் இந்த ரூப கோஸ்வாமி கூறிய உற்சாகத்துடன் இருத்தல், நம்பிக்கை கொள்ளல், பொறுமையுடன் இருத்தல், விரும்பத்தகாதவர்களின் சங்கத்தை கைவிடுதல், கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றுதல், பக்தர்களுடன் சங்கம் கொள்ளுதல் எனும் அறிவுரைகளை ஒருவர் உறுதியாக பின்பற்றினால் அவர் பக்தி தொண்டில் நிச்சயமாக முன்னேற்றம் காண்பார். இது தொடர்பாக இந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பின்வருமாறு கருத்துரைக்கிறார். தத்துவ அனுமானத்தினால் அன்பை விருத்தி செய்தல், பலன் நோக்கு செயல்களின் முன்னேற்றத்தின் மூலமாக பௌதீக செல்வங்களை திரட்டுதல், யோக விருப்புதல் ஆகிய அனைத்தும் பக்தி தொண்டின் கொள்கைகளுக்கு முரணானவை. இத்தகைய நிரந்தரமற்ற செயல்களுக்கு எவ்வித கவனமும் செலுத்தாமல் ஒருவன் தனது கவனத்தை பக்தி தொண்டின் கட்டுப்பாட்டு விதிகளை நோக்கி திருப்ப வேண்டும். பகவத்கீதை 2.69 கூறுகிறது, யா நிஷா சர்வ பூதானாம் தஸ்யாம் ஜாகர்தி சம்யமி யஸ்யாம் ஜகத்ரவி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனே. எல்லா உயிர்களுக்கும் எது இரவோ அது சுய கட்டுப்பாட்டு உள்ளவனுக்கு உயிர்த்தெழும் நேரமாகும். எல்லா உயிர்களுக்கும் எது உயிர்த்தெழும் நேரமோ அது தன்னையறிந்த முனிவனுக்கு இரவாகின்றது. இறைவனின் பக்தி தொண்டே ஜீவராசியின் உயிர் மூச்சாகும். அதுவே மனித வாழ்வின் நோக்கமும் மிக உயர்ந்த பக்குவ நிலையும் ஆகும். இவ்விஷயத்தில் ஒருவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும். மேலும் மண் அனுமானம், பலநோக்கு செயல் அல்லது அஷ்டாங்க யோக பயிற்சி முதலிய பக்தி தொண்டு அல்லாத செயல்கள் அனைத்தும் நீடித்த நன்மையை ஒருபோதும் வழங்காது என்பதில் ஒருவருக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். பக்தி தொண்டில் பாதையில் உள்ள முழு நம்பிக்கை ஒருவனுக்கு அவன் விரும்பிய இலக்கை அடைவதற்கு உதவும். ஆனால் மற்ற பாதைகளை பின்பற்றுவதில் உள்ள முயற்சி அமைதியற்ற நிலையை மட்டுமே வழங்கும். ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது ஸ்கந்தத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது, யாரேனும் இதர நோக்கங்களுக்காக கடும் தவங்களில் ஈடுபட விரும்பி அதற்காக பக்தி தொண்டை கைவிட்டால் அவர்களிடம் உன்னத அன்பு தொண்டினை பற்றிய தகவல் இல்லை என்பதாகும். உயர்ந்த தவங்களை புரிந்தாலும் அவர்களின் மனம் தூய்மை அடைவதில்லை. இதில் ஒருவன் தெளிவான நம்பிக்கை கொள்ள வேண்டும். படிக்குவா பிரபுஜி? போதும் மாதாஜி. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க லைட்டுக்கு அந்த பக்கம் உட்காந்து நினைக்கிறேன். பிரபுஜி, என் கண்ணு வந்து ஒரு 90% கேட்ராக்ட் ஆயிடுதான் பிரபுஜி. ஆபரேட் பண்ண நீங்க லைட்டுக்கு இந்த பக்கமா உட்காந்தா உங்களுக்கு இதுவா இருக்கும், லைட்டுக்கு ஆப்போசிட்டா உட்காந்தா உங்களுக்கு இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி லைட் இருக்கு. சரி, ஓகே, பாருங்க, பாத்துக்கோங்க. या निशा सर्वभूताना तस्याहं जागृति சம்யயி யஸ்யாஹம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனிஹே. அதாவது வந்து அந்த பிரபுபாத் என்ன சொல்லுவாருன்னா, அதாவது நம்ம எதெல்லாம் நமக்கு வந்து பர்மனன்ட், எதெல்லாம் இம்பர்மனன்ட், எதெல்லாம் நமக்கு தேவை, எதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத கரெக்டா பார்த்து செய்யும் போது நமக்கு வந்து அது வந்து அனுகூலியமா இருக்கும். இல்லைன்னா எல்லாமே வந்து பிரதிகூலியமா போயிடும் அப்படிங்கிற பாயிண்ட் தான். ஸோ பிரபுபாதும் என்ன பண்றாருன்னா, ரூப கோஸ்வாமி நீங்க இந்த பொருளுரை படிக்கும்போது ஒன்னு உங்களுக்கு தோணணும். ஒன்னு ரூப கோஸ்வாமியோட டைரக்ட் மீனிங்கோட டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்ல வர்றாரு, ரெண்டாவது பிரபுபாத் சொல்றது, மூணாவது பிரபுபாத் என்ன பண்றாரு, பக்தி சித்தாந்த சசி டாக்கரோட அனுவிருத்தி,
பக்தி வினோத் தாக்கூரோட அனுவருத்தி, ஜீவ கோஸ்வாமியோட அனுவருத்தி, இல்லைன்னா வந்து இப்ப விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூரோடது. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஆச்சாரியர்கள் இதுக்கு வந்து ஒரு மேற்கோள் காட்டி இதுக்கான பொருளரை இல்லைன்னா இதுக்கான விளக்க உரை கொடுத்திருக்காரோ அது எல்லாத்தையும் பிரபுபாதர் வந்து நமக்கு ஒரு சாரமா கொண்டு வந்து இதுல கொடுத்திருக்காரு. அதனாலதான் வந்து ஒரு ஸ்லோகமும் படிக்கும் போதும் சரி, அது ஏன் இவ்வளவு டீட்டெயிலா போட்டிருக்காரு அப்படின்னா, எல்லாத்தையும் நம்மளால படிச்சு நீங்க வந்து அந்த சத் சந்தர்ப்பங்களோ இல்ல மற்ற புத்தகங்களோ நம்மளால படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்லையா? அதனால அட்லீஸ்ட் பேசிக்கா அதை படிச்சு முடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் பிரபுபாத் என்ன பண்ணாங்கன்னா, என்னென்ன புத்தகங்கள் இருக்கோ அந்த புத்தகங்களோட சாரத்தை எல்லாத்தையும் இதுல வந்து கொண்டு கொடுத்திருக்காரு. ஓகே, அதனால வந்து பொருளுரை படிக்கும் போது நம்ம அந்த அந்த ஒரு நோக்கத்தோட வந்து படிக்கணும். ஓகே, சரி. பிரபுஜி படிக்கவா பிரபுஜி? படிங்க. 10வது ஸ்கந்தத்தில் மேலும் கூறப்பட்டுள்ளது, மன அனுமானிகளும் பலநோக்கு கர்மிகளும் கடுந்தவங்களை செய்யக்கூடும் என்ற போதிலும் அவர்களுக்கு பகவானின் தாமரை திருவடிகளை பற்றிய தகவல் தெரியாததால் அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஆனால் பகவத் பக்தர்கள் ஒருபோதும் வீழ்ச்சி அடைவதில்லை. பகவத்கீதையில் 9.31 முழுமுதற் கடவுள் பின்வருமாறு அர்ஜுனனிடம் உறுதி கூறுகின்றார். கௌந்தேயா பிரதிஜானிஹி நமே பக்த பிரணஷ்யதி. குந்தியின் மகனே, எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. பகவத்கீதையின் மற்றொரு இடத்திலும் 2.40 கிருஷ்ணர் கூறுகிறார், நேஹாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அபியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோபயாத். இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிகவும் பயங்கரமான பயத்தில் இருந்து ஒருவனை காக்கும். பக்தி தொண்டானது மிகவும் தூய்மையானது, பூரணமானது. எனவே இதனை ஒரு முறை ஆரம்பித்தவன் இறுதி வெற்றியை நோக்கி கட்டாயமாக இழுத்துச் செல்லப்படுகிறார். சில நேரங்களில் ஒருவன் மனவெழுச்சியின் காரணமாக தனது சாதாரண பௌதீக செயல்களை கைவிட்டு பரமபுருஷரின் தாமரை பாதங்களில் சரணடைந்து ஆரம்ப நிலை பக்தி தொண்டை நிறைவேற்றுகிறான். இத்தகைய பக்குவம் அடையாத பக்தன் வீழ்ச்சியுற்றாலும் அவனுக்கு எந்த இழப்பும் இல்லை. ஆனால் பக்தி தொண்டை மேற்கொள்ளாது தனது வர்ணம் மற்றும் ஆசிரமத்திற்குரிய விதிக்கப்பட்ட கடமைகளை ஆற்றும் ஒருவன் அடையும் லாபம்தான் என்ன? வீழ்ச்சியடைந்த பக்தன் ஒருவன் அடுத்த பிறவியில் ஒரு தாழ்ந்த குடும்பத்தில் பிறக்க நேர்ந்தாலும் அவனது பக்தி தொண்டு எந்த நிலையும் நின்று போனதோ அந்நிலையில் இருந்து மீண்டும் ஆரம்பமாகும். பக்தி தொண்டு அஹைதுக்கி அப்பிரதிகதா. இது எந்த ஒரு பௌதிக காரணத்தின் விளைவாகவும் உண்டானதல்ல. எந்த ஒரு பௌதிக காரணத்தாலும் இதை நிறுத்த முடியாது. எனவே பக்தன் ஒருவன் தனது சேவையில் நம்பிக்கை கொண்டவனாக இருப்பதுடன் கர்மி, ஞானி மற்றும் யோகிகளின் செயல்களில் அதிக ஆர்வம் காட்டக்கூடாது. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஓகே, அதிக ஆர்வம் காட்டக்கூடாதுங்கிறத பாயிண்ட் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. நம்ம எதுக்கு ஆர்வம் காட்டணும், அதுக்கு அதிகமா ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிறது. ஓகே, ஈவன் அமாங் டிவோட்டிஸ் ஆல்சோ, பக்தர் கூட நம்ம சிலமா பேசும்போது இது நல்லா இருக்கு, இது என்னாச்சு, தீபாவளிக்கு இது என்னாச்சு ஆடி, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அந்த பேச்சை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற பாயிண்டே நம்ம சொல்றோம். ஏற்கனவே பார்த்தோம் வாச்சா வேகத்துல சோக்கும் போதும் சரி, இந்த மனசோகிற வேகம் பார்க்கும்போதும் சரி. ஸோ எதெல்லாம் வந்து அனுகூல்யமா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கண்டினியூ பண்ணும். இல்ல எதெல்லாம் பிரதிகூல்யமா இருக்கும் ஜென்ரலா விசாரிக்கிறது தப்பு கிடையாது. இது எப்படி இருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு அவங்களுடைய நலம் விரும்பியா இருக்கணும். அதே சமயத்துல அதுக்கு ரொம்ப டீப்பெயிலா உள்ளவும் நம்ம வந்து போகக்கூடாது. அவ்வளவு. ஓகே, ஓகே. அது கடைசியில் யார் படிக்காம இருக்கீங்க? எல்லாரும் படிச்சிட்டீங்களா? என்கிட்ட இங்கிலீஷ் புக் தான் பிரபுஜி இருக்கு. சரி, பரவாயில்ல. ஓகே, லாஸ்ட் 2 பேராகிராஃப்ஸ் படிச்சிடுங்க. யாராவது முடிச்சிடுங்க. நான் படிக்கட்டுமா பிரபு? சரி, படிங்க. பலனை எதிர்பார்த்து செயல்படுவோர் தத்துவ அனுமானிகள், அஷ்டாங்க யோகிகள் ஆகியோரிடம் பல நற்குணங்கள் இருக்கவே செய்கின்றன. ஆனால் பக்தரிடம் எல்லா குணங்களும் அவனுக்கு வேண்டியதில்லை. பாகவதத்தில் 5.12 உறுதி செய்யப்பட்டுள்ளது போல தூய்மை வளர்த்து கொள்படியாக தேவர்களின் எல்லா நற்குணங்களும் தோன்றுகின்றன. பக்தர் ஒருவர் பௌதீக செயல்களில் அக்கறை கொள்ளாததால் அவர் பௌதீகத்தினால் களங்கம் அடைவதில்லை.
அவர் விரைவில் தெய்வீக தலத்தில் நிலை பெறுகிறார். ஆயினும் பௌதீக செயலில் ஈடுபடுபவனால் ஞானி, யோகி, கர்மி என யாராக இருப்பினும் மகாத்மாவின் உயர்ந்த நிலையை அடைய முடியாது. அவன் ஒரு துராத்மா, குறுகிய மனம் கொண்டவன். பகவத்கீதை 9.13 மேலும் கூறுகிறது, மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதாக பஜத்தன்ய மனசோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். பிதாவின் மகனே, குழப்பமடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரம புருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். பகவத் பக்தர்கள் அனைவரும் பகவானின் பரம சக்தியினுடைய பாதுகாப்பின் கீழ் இருப்பதால் அவர்கள் பக்தி தொண்டின் வழியில் இருந்து விலகி சென்று விடாமல் இருக்க வேண்டும். கர்மி, ஞானி அல்லது யோகியின் பாதையை அவர்கள் ஏற்கக்கூடாது. இது உற்சாகான் நிச்சயாத் தைர்யாத் தத் கர்ம பிரவர்த்தனாத் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பக்தி தொண்டின் விதிமுறைகளை பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் உற்சாகமாக நிறைவேற்றுவதை இது குறிக்கிறது. இவ்விதமாக தடையின்றி ஒருவர் பக்தி தொண்டில் முன்னேற இயலும். ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த 2 ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகம் வந்து 2வது ஸ்லோகம், அதாவது ஸ்லோகம் நம்பர் 2ல வந்து எதெல்லாம் பிரதிகூல்யமாகும், அத்தியாகார பிரயச பிரஜல்பா நியம் ஆகிரக ஜனசங்கர்ஷ லௌல்யம்ச ஷத்பிர் பக்திர் வினஷ்யதி. அந்த லௌல்யம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த இடத்துல லௌல்யம்ங்கிறது கிரீடு, அதாவது வந்து பேராசை, அதாவது பௌதிக விஷயத்துல பேராசை. நம்ம பக்தி ரசாமத்துல படிக்கும்போது இதே லௌல்யம் வந்து ஆன்மீக நிலையில நமக்கு பேராசை வேண்டும், பக்தி செய்யறதுக்கு பேராசை வேண்டும், சேவை செய்யறதுக்கு பேராசை வேண்டும். ஓகே, ஸோ அது பார்த்தோம். எதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது, எதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க வேண்டும், எதெல்லாம் நமக்கு வந்து பக்திக்கு தடையா இருக்கிறது, பக்தியோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறது, முக்கியமான வார்த்தை அது. ஓகே, அதுதான் பார்த்தது. இதெல்லாம் பக்திக்கு நமக்கு வந்து அனுகூலியமா இருக்கிறது தான் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பார்த்தது. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தது உற்சாகம், நிச்சயம், தைரியம், தத்தத் கர்ம பிரவர்த்தனம் அதெல்லாம் செய்ய வேண்டும், சங்கத்தியாக கொடுக்கணும். அதை பண்ணும்போது ஷத்பிர் பக்திர் பதிஷ்யத்து. ஓகே, இதுதான் நம்ம பிரபாத் வந்து நமக்கு வந்து அது வந்து எளிமுறையா வந்து நமக்கு பக்தி தொண்டில் வந்து கிருஷ்ணா கான்ஷியஸ்ல இருந்து செய்யும் போது நமக்கு அந்த வழிமுறைகள் எல்லாம் வந்து ஆச்சாரியுடைய வழி பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ஈஸியா புரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகே, சரிங்களா? இந்த 3 ஸ்லோகம் வந்து மனப்பாட பகுதி, மனப்பாடம் பண்ணிடுங்க. நாளைக்கும் வந்து நான் இதே டைமிங் வச்சுக்கலாமாங்கிறத மட்டும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அடுத்த நாளைக்கு வந்து 2-3 ஸ்லோகம் முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நாலு ஸ்லோகம் மனப்பாடமா, 3 ஸ்லோகம் மனப்பாடமா? உங்களால முதல்ல 3 பண்ணாலே போதும். ஆனா 4 பண்ணா 4. ஓகே, தேங்க்யூ. பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி சொல்லுங்க. கிளாஸ்